வணக்கம் மக்களே, நான் உங்கள் அஸ்வின். புதிய கிரைம் த்ரில்லர் நாவலுடன் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. இந்த கதையை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். இந்த கதை சற்றே கனமானது. ஏஜென்ட் அனுஷ்கா, பாகம் 9, துஷ்டன். கதையை கேட்க தயாரா? வாருங்கள், கதைக்குள் செல்வோம். மரஸ்கேலை வைத்து துஷ்டன் தாறுமாறாக அடித்தான். அடியின் வேகம் கூடிக்கொண்டே இருந்தது. அதிகமாகும் ஒவ்வொரு அடியின் போதும் அவனுடைய சிரிப்பு பிரகாசமானது. அனுஷ்கா தனக்கு ஒரு வாரம் விடுப்பு வேண்டும் என்று கேட்டிருந்தாள். அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தில் இருப்பவர்கள் கூட இதை பார்த்து ஆச்சரியப்பட்டுத்தான் போனார்கள். இதுவரை அனுஷ்கா விடுப்பு எடுத்ததே கிடையாது. முதல் முறையாக விடுப்பெடுத்ததும் அவர்களும் சரி என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு வாரத்திற்கு எந்த கேஸும் கிடையாது, எந்த வேலையும் கிடையாது. ஊர் சுற்றலாம், சாப்பிடலாம் என்றுதான் நினைத்தாள். ஆனால் முதல் நாளே அவளுக்கு பயங்கரமான சோம்பேறித்தனம் வந்துவிட்டது. கேஸ் இல்லாமல் வெளியே செல்வதற்கு அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. வெடிப்பெடுத்த முதல் நாள் நன்றாக தூங்கிவிட்டாள். அதன் பின்பு அடுத்த நாளிலிருந்து ஊரை சுற்ற தொடங்கினாள். பிடித்த உணவுகளை வயிறு நிறைய சாப்பிட்டாள். சாப்பிட்டு விட்டு வீட்டிற்கு வந்தாள். தூங்கினாள். தூங்கியதும் எழுந்தாள். அருமையாக குளித்தாள். டிவி பார்த்தாள். வெப் சீரிஸ்கள் பார்த்தாள். தியேட்டருக்கு சென்று ஒரு படத்தை கூட பார்த்தாள். ஆனால் கேஸ் இல்லாமல் இப்படி சுற்றி கொண்டிருப்பது அவளுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. ஒரு கேஸ் வந்தால் எல்லாம் சரியாகிவிடும், அதுவரை கொஞ்சம் சுற்றலாம். இடைவிடாமல் 8 கேசுகளை அவள் பார்த்திருந்தாள். அவளை விடுப்பு கேட்கவில்லை, அவளுடைய உடம்புதான் விடுப்பு கேட்டது. என்னை விட்டுவிடு, எனக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு என்று அது கெஞ்சி கூத்தாடிய பிற்பாடுதான் இவள் இந்த ஓய்விற்கே சம்மதம் தெரிவித்தாள். இப்பொழுது அவள் முழு சக்தியில் இருக்கிறாள். ஒரு கேஸை எடுத்துக்கொண்டால் அதை முழு வேகத்தில் தீர்க்க வேண்டும் என்ற வெறியில் இருந்தாள். ஆம், வெறியில் தான் இருந்தாள். தொடர்ந்து ஒரு வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் அதை சில நாட்கள் செய்யாமல் விட்டால் திரும்பவும் எப்பொழுது செய்யலாம் என்று காத்து கொண்டிருப்பார்கள், அதுவும் வெறியுடன். அயன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தின் ஹெட் ஆபீஸை தொடர்பு கொண்டாள். ஏஜென்ட் அனுஷ்கா, IHAG-10. சொல்லுங்க ஏஜென்ட், எதுக்காக கால் பண்ணீங்க? ஒரு வாரம் என்னோட லீவு முடிஞ்சது. எனக்கு ஏதாவது புதுசா கேஸ் வந்திருக்கான்னு கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். இப்ப புதுசா வந்திருக்க கேஸ் எல்லாம் உங்களுக்கு சென்ட் பண்றோம், நீங்க படிச்சு பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. ஓகே. அனுஷ்கா அவளுக்கு அனுப்பப்பட்ட கேசுகளை படித்து பார்த்தாள். ஒன்றும் சுவாரஸ்யமாக இல்லை. எந்த கேசுமே பெரியதும் இல்லை சிறியதும் இல்லை என்று நம்புபவள் அவள். அப்படி இருக்கையில் இப்பொழுது வந்திருக்கும் கேசுகளை அவள் கேஸாகவே கருதவில்லை. அதனால் தான் சுவாரஸ்யம் இல்லாமல் அவள் இருந்தாள். வேறு ஏதாவது கேஸ் இருக்கிறதா என்று கூப்பிட்டு கேட்டாள். DISல் இருந்து ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னார்கள். டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமில் வேலை இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும். அங்கிருக்கும் நபரை பற்றி விசாரிக்க வேண்டும். விசாரித்துவிட்டு அதை டேட்டாபேஸில் அப்லோட் செய்ய வேண்டும். இதுவும் அவளுக்கு சோம்பலை தரக்கூடிய வேலைதான். பலமுறை செய்திருக்கிறாள். ஆனால் வெடுப்பெடுத்து விட்டு முதல் முறையாக வந்திருக்கிறாள். அவளுக்கு ஒரு புது கேஸ் தேவைப்பட்டது. மிகவும் பரபரப்பான, அதே சமயத்தில் சவாலான ஒரு கேஸ் தேவைப்பட்டது. அவளுடைய ஜோன் கேசுகளை மட்டும் அல்லாமல் மற்ற ஜோன்களின் கேசுகளையும் அவள் படிக்க தொடங்கினாள். தனக்கு தோதான கேஸ் ஏதாவது வந்தால் எடுத்துக்கொள்ளலாம் என்பது அவளுடைய எண்ணம். வேறொரு ஜோனில் கண்டிப்பாக தனக்கு கேஸ் மாட்டும் என்பது அவளுடைய நம்பிக்கை. கேசுன்னு ஏன் லூஸ் மாதிரி அலையிற அனுஷ்கா? தஷ்வின் அவளை சீண்டினான். நீ ஏஐ மாதிரி பேசு, அப்படி பேசுனா உங்களுக்கு போர் அடிச்சிரும். நான் கேஸை தேடிக்கிட்டு இருக்கேன், நீ பேசாம இரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அனுஷ்காவுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட் தான் தஷ்வின். அவளுக்கு தேவையான உதவிகளை அவன் செய்து கொடுப்பான். நீயும் ஏதாவது கேஸ் இருந்தா படிச்சுட்டு நான் அட்டன் பண்ற மாதிரி இருந்ததுன்னா உடனடியாக எனக்கு சொல்லு. அவனும் டேட்டாபேஸை தேட தொடங்கினான். அனுஷ்காவிற்கே இது புது முறையாக இருந்தது. எப்பொழுதுமே அவளுக்கு ஒரு கேஸ் வரும், அதை அவள் அட்டன் செய்வாள். இதேதான் நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது வித்தியாசமாக இருந்தது. அவளுடைய இப்பொழுதைய தேவையெல்லாம் ஒரு கேஸ், ஒரு பரபரப்பான கேஸ். கல்லூரி வளாகம் மிகவும் அமைதியாக இருந்தது. வகுப்பில் இருப்பவர்கள் தூங்கி வளைந்து கொண்டிருந்தார்கள். புதியதாக ப்ராஜெக்ட் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ப்ரொஃபசர் அறையை விட்டு வெளியே போனார். ஏற்கனவே பண்ண ப்ராஜெக்டை எல்லாம் எடுத்து குப்பையில போட்டாங்க. இதுல புது ப்ராஜெக்டாமா? அப்படியெல்லாம் இந்த ப்ராஜெக்டை விட்டுற முடியாது. ஏன், இது நம்மளோட செம் ப்ராஜெக்ட். இதே மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்டையும் சொல்றாங்க. அப்படி இல்ல, இது ஃபைனல் செம்மோட ப்ராஜெக்ட். கண்டிப்பா நல்ல விதமா பண்ணி தான் ஆகணும். போன தடவை அந்த கேங்கில் இருக்கிறவங்க பயங்கரமா பண்ணி பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த தடவை நம்ம தான் அசத்தணும். அசத்துறதெல்லாம் சரி, போன தடவை செல்லுலேயே எல்லா வேலையும் செஞ்சோம். ஸ்மார்ட் போனை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய வேலை செஞ்சதே பெரிய விஷயம். ஆனா இந்த தடவை நம்மளுக்கு ஏதாவது கம்ப்யூட்டர் மாதிரி தேவைப்படும். கம்ப்யூட்டர் தானே, நான் அரேஞ்ச் பண்றேன். நீ எப்படி அரேஞ்ச் பண்ணுவ? விடு, அரேஞ்ச் பண்ணிக்கலாம். காசெல்லாம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது. நான் உங்ககிட்ட காசு கேட்டேனா? இல்லதான். எப்படி அரேஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லு, அரேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட பேசுங்க. அவன் ஒரு தீர்மானத்துடன் வெளியே போனான். இவனுக்கு என்னடா இன்னைக்கு இவ்வளோ ஆத்திரம் வந்துருச்சு? போன தடவை ப்ராஜெக்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போது அவன் தானே பயங்கரமா திட்டுவாங்கனா? ஆமாண்டா, அவனை திட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. தேவையில்லாம திட்டாங்க.
அப்பலிருந்தே இவன் பயங்கரமான கோவத்துல இருக்கான். அடுத்த தடவை ப்ராஜெக்ட் வரும்போது பாத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தான். இப்ப இவங்க ப்ராஜெக்ட் கொடுத்த உடனே அவனுக்கு ஏதாவது செய்யணுங்கிற யோசனை வந்துருச்சு. செய்யறதெல்லாம் சரி, ஏதோ கம்ப்யூட்டர் அரேஞ்ச் பண்றான்னு போயிருக்கான். அவன் சொன்ன மாதிரி செய்வான். காசும் கூட வேண்டான்னு சொல்லிட்டான். ஏதாவது திருடிற போறான். அவன் திருடுறாள்லாம் கிடையாது. கம்ப்யூட்டர் இருந்தாதான் ப்ராஜெக்ட் பண்ண முடியுமா? 500 ரூபா கொடுத்தா வேற ஏதாவது கம்ப்யூட்டர் சென்டர்ல செஞ்சு தர போறாங்க. அது நம்மளோட ப்ராஜெக்டா இருக்காது. நம்மளோட எனிமி கேங்கை விட நம்ம சூப்பரா ப்ராஜெக்ட் பண்ணணும். கல்லூரியில் இருந்த மாணவர்கள் வெவ்வேறு விதமாக ப்ராஜெக்டை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். கல்லூரியை விட்டு வெளியே வந்தான் சயீத். உடனடியாக ஒரு லேப்டாப் வாங்க வேண்டும் என்பது அவனுடைய யோசனை. லேப்டாப் வாங்க வேண்டும் என்றால் புதிய லேப்டாப் கிடையாது, பழைய லேப்டாப் தான். பழைய லேப்டாப்பாக இருந்தாலும் அதை வாங்குவதற்கு என்று ஒரு விலை இருக்கிறது. அதை அவனால் கொடுக்க முடியாது. போன முறை ப்ராஜெக்ட் செய்த போது அவனை கேவலப்படுத்தியதும் ஒரு முடிவிற்கு வந்தான். அடுத்த முறை ப்ராஜெக்ட் செய்வதற்குள் தனக்கென்று ஒரு மடிக்கணினியை வாங்க வேண்டும் என்பது அவனுடைய யோசனை. அதற்குண்டான திட்டத்தை அப்பொழுதே அவன் தொடங்கியிருந்தான். காசும் செலவாகக்கூடாது. அதே போல அவனுக்கு தேவையான அவன் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் ஒரு லேப்டாப்பும் வேண்டும். அவன் பல கடைகளில் சொல்லி வைத்திருந்தான். அவனால் எவ்வளவு காசு கொடுக்க முடியுமோ அவ்வளவு காசு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு லேப்டாப்பை அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். கைபேசியை எடுத்தான். மர நிழலில் நின்றபடியே யாருக்கோ அழைத்தான். ஹலோ அண்ணா, நான் தான் சைத்து பேசுறேன். சொல்றா, என்ன இந்த நேரத்தில் கூப்பிடுற? காலேஜ் இல்லையா? இல்லைண்ணா, என்னோட அக்கௌண்ட்ல எவ்வளோ பணம் இருக்கு? அது என்னடா, ஒரு 12,000 ரூபா இருக்கு. அண்ணா, எனக்கு ஒரு லேப்டாப் வேணும் அர்ஜென்ட்டா. ரெண்டு கடா வாடகைக்கு வேண்டுமே என்று கேட்டதும் அவனுடைய மூளையில் ஒரு யோசனை பளிச்சிட்டது. எதற்காக சொந்தமாக ஒரு லேப்டாப்பை வாங்க வேண்டும்? இந்த ப்ராஜெக்ட் முடியும் வரை ஒரு லேப்டாப்பை வாடகைக்கு எடுத்து விட்டால்? ஏன் இந்த யோசனை முன்பே வரவில்லை? அவன் நொந்து கொள்ள தொடங்கி இருந்தாலும் வேகமாக பேசினான். ஆமாண்ணா, ரெண்டுக்கு தான் வேணும். ரெண்டுக்கு வேணும்னா எவ்வளவு ரெண்டுன்னு சொல்றேன், வந்து எடுத்துட்டு போ. சரிங்கண்ணா. அவன் ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு சென்றான். அவருக்கு அவனிடத்தில் ஏற்கனவே பழக்கம் இருந்தது. அவனை பார்த்ததும் சிரித்தார். லேப்டாப் கேட்டையில, தோ அங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. என்னன்னா எல்லாமே ரெடியா வச்சிருக்கீங்க, இதை வச்சு ப்ராஜெக்ட் செய்ய முடியுமா என்ன? நீ என்ன ஹை ரெசல்யூஷன்ல வீடியோவை எடிட் பண்ண போற? நீ பண்ற ப்ராஜெக்டுக்கு இதுவே போதும். சரிங்கண்ணா, ஒர்க் ஆகுதான் செக் பண்ணிக்கிறேன். என்கிட்ட லேப்டாப் வாங்குறவங்க கூட செக் பண்ணி வாங்குறதில்ல. ரெண்டுக்கு எடுத்துட்டு போற நீ இவ்வளவு செக் பண்ற? அதெல்லாம் இருக்கட்டும், ரெண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க. லேப்டாப்பை திறந்து அதை ஆராய்ந்தபடியே பேசினான். அவர் வாடகையை சொன்னதும் அவன் அதிர்ந்து போனான். இதுக்கு நான் சொந்தமா லேப்டாப்பே வாங்கிடுவனே. பேசாம 12,000 ரூபாய்க்கு இந்த லேப்டாப் தரேன், வாங்கிக்கிறியா? இது அவனுக்கு எதிர்பாராத ஒரு ஜாக்பாட் தான். கண்டிப்பா, பேச்சு மாற மாட்டீங்களே? மாற மாட்டேன்டா, இதுவே எனக்கு ஃப்ரீயா தான் கிடைச்சது. ஹேங் ஆகாது, நல்ல ரேம் பர்ஃபார்மன்ஸ், சூப்பரா இருக்கும், வாங்கிக்கிறியா? அப்படியே என்னோட அக்கௌண்ட்ல கழிச்சிருங்க, நான் இந்த லேப்டாப்பை எடுத்துட்டு போறேன். பாத்துடா பத்திரம். லேப்டாப் என்னோடதுன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன பத்திரம்? ரொம்ப போட்டு அதை தட்டுனீங்கன்னா கீபோர்டெல்லாம் கலந்து வந்துடும். என்ன இப்படி சொல்றீங்க? விற்கும் போது அதுல இருக்கிற டிஃபெக்டா சொல்றதுதான் ஒரு நல்ல வியாபாரிக்கு அழகு. இப்ப என்ன பண்றது? வேற ஒரு கீபோர்டை அட்டாச் பண்ணிக்கோ. அதுக்கு வேற தனியா செலவு பண்ணணுமா? உள்ரூம்ல போய் நோண்டி பாரு, உனக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காசு கேட்க மாட்டீங்களே? கேட்க மாட்டேன்டா. சிரித்தபடியே தன் நெற்றியில் விழுந்த கட்டறையான முடியை ஒதுக்கியபடியே நடந்தான் சயீத். தனக்கு தேவையானது இவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. உள்ளறைக்கு போனான். அங்கே தேடிய பொழுது அவன் எதிர்பார்த்ததை போல லேப்டாப்பிற்கு தேவையான கீபோர்டு கிடைத்தது. அங்கே குவிந்து கிடந்த கம்ப்யூட்டர் கழிவுகளை அவன் மேலும் கிளறினான். பல ஹார்ட் டிரைவுகள் கிடந்தது. இது SSDயான்னு கேட்கணும், SSDயா மாற்ற முடியுமான்னு கேட்கணும். 2 ஹார்ட் டிரைவுகளை கையில் எடுத்துக்கொண்டான். லேப்டாப், கீபோர்டு, 2 ஹார்ட் டிரைவுகள் சகிதம் அவன் வெளியே வந்தான். என்ன, என்னோட கடையவே காலி பண்ணிடலான்னு பாக்குற போல? இல்லண்ணா, இந்த 2 ஹார்ட் டிரைவ் இருக்கு, எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கோ. அப்புறம் இதை SSDயா கன்வெர்ட் பண்ண முடியுமா? பண்ணலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா SSD கன்வெர்டர்லாம் உனக்கு சும்மா தர முடியாது, செலவாகும். இப்ப கொடுங்க, அதுக்கப்புறம் நான் வேலை செஞ்சு கழிச்சுக்கிறேன். கிழிச்ச. அவர் சலித்துக்கொண்டே சோம்பலுடன் SSD கன்வெர்டரை எடுத்து அவன் கையில் கொடுத்தார். கல்லூரி முடிந்து மாலை அவனுடைய நண்பர்கள் அவர்கள் எப்பொழுதும் சந்தித்துக் கொள்ளும் கஃபேவிற்கு வந்திருந்தார்கள். என்னடா, ஏதோ கம்ப்யூட்டர் வாங்குறேன்னு போன, என்னாச்சு? யாரோட தலையில கைய வச்ச? எல்லாம் என்னோட ஓனர் தலையில தான். அதுதானே பார்த்தேன். நீ வேறு யார் தலையில கை வைக்க முடியும்? உனக்கு தேவையான கம்ப்யூட்டர் கிடைச்சுதா? உனக்கு தேவையானன்னு சொல்லாத, நம்மளுக்கு தேவையானன்னு சொல்லு. நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிருச்சு. வீட்டுக்கு போயிட்டு நான் அதை எல்லாமே சோதனை பண்ணி பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாமே பக்கா கண்டிஷன்ல இருக்கு. ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கேம் எல்லாம் ஏத்திங் கூட விளையாடலாம். சிறுபிள்ளைத்தனமாக பேசியபடியே தன் பையில் இருந்த லேப்டாப்பை வெளியில் எடுத்தான். சூப்பரா இருக்குடா, இன்னைக்கு நைட் எனக்கு கூட. எதுக்கு? படம் பார்க்கறதுக்கு. ஒரு அரிதான விஷயம் நம்மளோட கைக்கு கிடைச்ச உடனே அதை மிஸ்யூஸ் பண்ணணும்னு நினைக்க கூடாது. கருத்து தாங்கல. லேப்டாப்பை ஓபன் பண்ணு. அதென்னது பொடப்பா இருக்கு? மேடாக இருந்த அவனுடைய பையை காட்டி கேட்டான். அதுவா கீபோர்டு? இல்லையே, வித்தியாசமா இருக்குது.
கேட்டவன் பையனுள் கையை விட்டு 2 ஹார்ட் டிரைவுகளை எடுத்தான். பாத்தியா என்ன இருக்குது இதுக்குள்ள? போலியான ஆவல் பொங்க கேட்டான். தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். பாத்திரலாமா? இங்கேயா? இங்கதான். இதுக்கும் தனியா ரூம் போட முடியுமா? ஒரு ஹார்ட் டிரைவ் வேலை செய்யவில்லை. நீ பொறுக்கிட்டு வந்ததெல்லாம் பழைய குப்பை போலயே. பழைய குப்பையா இல்லையான்னு இப்ப தெரிஞ்சிடும். இந்த 2 ஹார்ட் டிரைவ்ல ஒன்னு வேலை செஞ்சா கூட போதும். அவன் 2வது ஹார்ட் டிரைவை எடுத்து மாட்டினான். இது ஒர்க் ஆகுது. நம்மளோட ப்ராஜெக்டை இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே பழசு, இதுல எல்லாம் சேவ் பண்ண முடியாது. வெறும் ப்ராசஸிங் யூனிட்டா வேணா வச்சுக்கலாம். ப்ராசஸிங் யூனிட்னா அது அப்புறமேல் சொல்றேன். முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். யார் ஹார்ட் டிரைவை தூக்கி போட்டிருப்பாங்க? மொக்கத்தனமா கேள்வி கேட்காம பாரு உள்ள என்ன இருக்குன்னு. பல ஃபோல்டர்கள் இருந்தது. வேக வேகமாக திறந்தான், மூடினான். இங்க பாரு, பழைய படத்தோட பாட்டெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஏதாவது தேருமான்னு பாரு. இங்க பாரு, பர்சனல் வீடியோஸ்னு இருக்கு. அதை ஓபன் பண்ணலாமா என்ன? டிரைவே நம்மளோடது. சிரித்தபடியே அந்த ஃபோல்டரை திறந்தார்கள். நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அதில் இருந்தது. அவள் தாங்காமல் காணொளியை திறந்து விட்டார்கள். வந்ததே ஒரு சத்தம். மடிக்கணினியை வைத்திருந்தவன் உடனடியாக அதை மூடினான். ஏண்டா க்ளோஸ் பண்ணிட்ட? என்ன சத்தம் அது? அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். நான் இப்ப கிளம்புறேன். அவன் அவசரமாக எழுந்து கொண்டான். டேய், எதுக்கு எந்திரிக்கிற? என்ன வீடியோன்னு பாக்குறதுக்காகத்தானே ஓபன் பண்ணோம். நீ பாட்டில் கிளம்புனா எப்படி? அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம், நான் போறேன். உடனடியாக அங்கிருந்து நகர்ந்தான். லேப்டாப்பிலிருந்து வந்த சத்தத்தில் அந்த கஃபேவில் இருந்தவர்கள் அவனைத்தான் பார்த்திருந்தார்கள். ஒன்றுமில்லை என்பதைப் போல சிரித்துக்கொண்டே அவன் வெளியே வந்தான். வண்டியில் ஏறினான். நண்பர்களை கூட திரும்பி பார்க்காமல் வேகமாக அங்கிருந்து நழுவினான். இவன் ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டான்? என்ன சத்தம் அது? ரொம்பவுமே டிராஸ்டிக்கலா இருந்தது. நீ தானே அவன் பக்கத்துல உட்காந்துருந்த, பாத்தியா? என்ன பாத்தியா? வீடியோவில் என்ன வந்ததுன்னு கேட்டேன். இல்ல, நான் எதுவும் பார்க்கல. மங்களா தான் இருந்தது. மங்களா இருந்ததா? கிளாஸ் போட்டையா போடலையா? கிளாஸ் எல்லாம் போட்டிருந்தேன். வீடியோ ரொம்பவுமே மங்களா இருந்தது. என்னடா குழப்பறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோ ரொம்ப மங்களா இருந்தது. நான் சரியா பாக்குறதுக்குள்ள அவன் க்ளோஸ் பண்ணிட்டான். ஓபன் பண்ணியுமே சத்தம் வந்தது, க்ளோஸ் பண்ணிட்டான். அந்த வீடியோல அப்படி என்னதான் இருக்கும்? இந்த லேப்டாப் யாருகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தான்னு தெரியலையே. கேட்ட ஓனரோட லேப்டாப்னு சொல்றான். அவன் பொய் சொல்ல மாட்டான். நாளைக்கு அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னு அவனே சொல்லுவான் பாரு. காணொளியை பார்த்துவிட்டு வேகமாக வண்டியை ஓட்டி கொண்டிருந்த சையத்திற்கு இதயம் படபடப்பாக இருந்தது. அவன் பார்த்த காட்சி அவனை உலுக்கி போட்டது. எதற்காக இப்படி ஒரு ஹார்ட் டிரைவ் தன்னுடைய கையில் கிடைக்க வேண்டும்? அந்த ஹார்ட் டிரைவில் எதற்காக இப்படி மோசமான வீடியோக்கள் எல்லாம் இருக்க வேண்டும்? வீட்டிற்கு செல்ல வேண்டும். முதல் வேளையாக இதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். வீட்டிற்கு போனவுடன் யாருக்கும் முகம் கொடுக்காமல் தன்னுடைய மேல் மாடியில் இருக்கும் அறைக்கு போனான். முகத்தை கழுவி விட்டு ஹெட்போனை எடுத்தான். முதல் தளத்தில் இருந்த மாடியின் கோடிக்கு வந்தான். யாரும் பார்க்காத வண்ணம் சுவற்றுக்கு கீழே அமர்ந்து கொண்டான். லேப்டாப்பில் இருந்த வீடியோவை தட்டிவிட்டான். பயங்கரமான ஒரு ஆணின் அலறல் சத்தம். வீடியோ மங்களாக இருந்தது. திரையின் வெளிச்சத்தை கூட்டினான். காணொளியை உற்று பார்த்தான். முகத்தை துணியால் சுற்றியிருந்த ஒருவன் கையில் பெரிய கட்டையை வைத்துக்கொண்டு எதிரில் இருப்பவனை அடித்துக் கொண்டிருந்தான். அடி வாங்கி கொண்டிருப்பவனின் அலறலைத்தான் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது அவனுக்கு புரிந்தது. முகத்தை மறைத்திருந்தவன் தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருந்தான். இவனும் கத்திக்கொண்டே இருந்தான். காணொளி முடிந்து விட்டது. மிகவும் சிறிய காணொளிதான். எதுக்கு இப்படி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க? ஒருவேளை ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்காக இருக்குமோ? சவுண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. நார்மலா இருக்கிற வீடியோவை விட சவுண்ட் ரொம்பவுமே என்ஹான்ஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக என்ஹான்ஸ் பண்ணணும்? சாதாரணமான சத்தத்தோடைய வீடியோவை பார்க்கலாமே. ஏற்கனவே அவன் அடி வாங்கி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அந்த சவுண்டை இன்னும் அதிகப்படுத்தினதுனால காது கொடுத்து கேட்க முடியல. அவன் கத்துறது ரியலா இருக்கு. இது ஒன்னும் ஷார்ட் பிலிமுக்கு எடுத்த முயற்சி மாதிரி தெரியல. யோசித்தபடியே இன்னொரு காணொளியை தொட்டான். அந்த காணொளியிலும் அவன் முன்பு பார்த்த அதே சம்பவம். முகம் மறைந்திருந்தது. ஒருவன் அடி வாங்கி கொண்டிருந்தான். என்ன கொடுமை இது! இரண்டாவது காணொளியை பார்த்தவன் இப்படி நினைத்தான். ஆனால் மூன்றாவது காணொளியை பார்ப்பதற்குண்டான ஆர்வம் மட்டும் அவனுக்கு குறையவே இல்லை. மூன்றாவது காணொளியை திறந்த பொழுது வெறும் கையால் ஒருவனுடைய முகத்தில் தொடர்ந்து அரைந்து கொண்டே இருந்தான். முகத்தை மறைத்திருந்தவன். அவன் பார்த்த அந்த 3 காணொளிகளில் ஒரு ஒற்றுமை இருந்தது. எப்பொழுதும் அடி வாங்கி கொண்டிருப்பவன் முதுகை காட்டியபடியே நிற்கிறான். காணொளியில் பதிவது முகத்தை மறைத்த அவனுடைய உருவம்தான். அவன் மேலும் சில காணொளிகளை பார்த்தான். தலையை சுற்றிவிட்டது. வெவ்வேறு விதமாக வெவ்வேறு மக்கள் தாக்கப்பட்டிருந்தார்கள். பகல் இரவு என்று அதில் கால மாற்றங்களும் இருந்தது. இப்பொழுது அந்த காணொளிகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. நேரடியாக அந்த ஹார்ட் டிரைவை வாங்கிய கடைக்கு போனான். என்ன சாயந்தரமே வந்துட்ட? ஏதாவது வேலை செய்யலையா? அப்படி இல்ல. கேட்பதற்கு அவனுக்கு தயக்கமாக இருந்தது. ஒருவேளை முகத்தை மறைத்திருந்தவன் இந்த கடைக்காரனாக இருந்தால்? அதனால் அவன் ஹார்ட் டிரைவில் கண்டுபிடித்த காணொளிகளை பற்றி கேட்கவில்லை. இருந்தாலும் அது தன்னுடைய முதலாளியாக இருக்காது என்பது அவனுடைய எண்ணம். ஏனென்றால் அவர் 24 மணி நேரமும் கடையில் தான் இருப்பார்.
அப்படி ஒருவனை அடிக்கும் காணொளியை ஹார்ட் டிரைவில் ஒருவன் பதிய வைக்கிறான் என்றால் அதை சர்வசாதாரணமாக எடுத்து கொடுக்க மாட்டான். அப்படி எடுத்து கொடுத்ததால் தன்னுடைய முதலாளி ஒன்றும் குற்றவாளி இல்லை. இருந்தாலும் அவனுக்கு கேள்வி கேட்பதற்கு தயக்கமாக இருந்தது. என்ன வந்ததுல இருந்து யோசனையா இருக்க? டீ ஏதாவது வேணுமா? சாப்பிட்றியா? இல்லண்ணா, டீ எல்லாம் வேண்டாம். எப்படி உங்களுக்கு இந்த ஹார்ட் டிரைவ் கிடைச்சது? நான் தான் ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்கினேன். லூஸ் மாதிரி பேசாத. அதெல்லாம் எப்ப என்கிட்ட வந்துச்சுன்னே தெரியாது. குப்பையோட குப்பையா வந்திருக்கும். நீங்க அதுல என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லையா? என்கிட்ட எவ்வளவு ஹார்ட் டிரைவ் இருக்குன்னு தெரியுமா? எல்லாத்தையும் திறந்தெல்லாம் பார்க்க முடியாது. யாராவது வேணும்னு சொன்னாங்கன்னா நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஹார்ட் டிரைவை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு ஃபுல்லா ஃபார்மேட் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்துருவேன். நீங்க ஏன் எனக்கு கொடுக்கும்போது ஃபார்மேட்டே பண்ணல? டேய், லூஸ் மாதிரி பேசாத. நீ தானே எடுத்துட்டு வந்த. அதனாலதான் நான் செக் பண்ணவும் இல்லை, ஃபார்மேட் பண்ணவும் இல்லை. 2 ஹார்ட் டிரைவ் எடுத்துட்டு போனேன். ஏதாவது ஒர்க் ஆச்சா? இல்ல, 2மே ஒர்க் ஆகல. பொய் சொன்னான் சயித். ஒர்க் ஆகலையா என்று மோவாயை சொரிந்தான் கடைக்காரன். பரவாயில்லண்ணா, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. அப்ப ஹார்ட் டிரைவ்ல ஏதோ மேட்டர் இருக்குது. என்னடா இருக்கு அதுல? நான் தான் வேலை செய்யலைன்னு சொன்னனே, அதனாலதான் கேட்டேன். ஓ, வேலை செய்யாததுனால அதை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டேன். ஆமா, சரி, டீ சாப்பிடலாமா? இப்பொழுது தேநீர் சாப்பிடுவதுதான் தன் முதலாளியின் சந்தேக பார்வையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி என்று சயித் புரிந்து கொண்டான். அவருடன் தேநீர் சாப்பிட்டு விட்டு அவசரமாக வீட்டிற்கு வந்தான். இரவு தூக்கம் வருமா? வரவில்லை. புரண்டான், படுத்தான். நாளை தன் நண்பர்களிடம் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவெடுத்து கொண்டான். விஷயத்தை சொன்ன பொழுதே அவர்கள் எல்லாம் அரண்டுதான் போனார்கள். சில காணொளிகளை அவர்கள் பார்த்தார்கள். பெண்கள் சில காணொளிகளை பார்த்துவிட்டு வேணாம்பா, நான் பார்க்கல என்று ஒதுங்கி கொண்டார்கள். இப்படி ஒரு ஹார்ட் டிரைவ் உங்ககிட்ட கிடைச்சிருக்குதுன்னா அதுக்கு ஏதோ காரணம் இருக்கணும்டா. என்ன காரணம்? எனக்கு ஒன்றும் காரணம் இருக்கிற மாதிரி தெரியல. இருக்குடா, இதுல ஏதோ பர்பஸ் இருக்கு. இவனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆமா, அவனை கண்டுபிடிச்சு நம்மளையும் அதே மாதிரி அவன் அடிக்கிறதுக்கா? இல்லடா, ஒரு பர்பஸ் இருக்கு. நீ நினைச்சேன்னா அந்த பர்பஸை நிறைவேற்ற முடியும். எங்கேயோ ஸ்கிராப்புக்கு போன ஒரு ஹார்ட் டிரைவ் உன்னோட கையில ஏன் கிடைக்கணும்? அவன் நண்பன் உறுதியாக பேசினான். சயித் யோசித்தான். அதுவும் சரிதான்டா, நீ சொல்ற மாதிரி ஏதோ பர்பஸ் இருக்கு. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம சாதாரண காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படியே நினைக்கணும். அதுதான் நம்மளோட பலம்னு நினைக்கலாம். பலமா? சும்மா மோட்டிவேஷனா பேசுறேன்னு என்னென்னமோ பேசாத. நான் மோட்டிவேஷனா பேசல. இந்த ஹார்ட் டிரைவை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம்? இதை நம்ம போலீஸ் கிட்ட கொடுத்துடலாம். கேட்டா ஸ்கிராப்ல கிடைச்சதுன்னு சொல்லிடலாம். வேண்டாம், இந்த எவிடன்ஸ் நம்மளுக்கே எதிரானாலும் ஆகும். எப்படி ஆகும்? 5 நண்பர்களும் கிடைத்த ஹார்ட் டிரைவை பற்றி தீர்க்கமாக பல்வேறு கோணங்களில் சிந்திக்க தொடங்கினார்கள். அவன் முகத்தை மறைச்சிருக்கான். முகத்தை மறைச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால நாம தான் செஞ்சிருப்போங்கிற சந்தேகம் போலீஸ்க்கு வருமா இல்லையா? ஆனா நம்ம செய்யலைன்னு சொல்லிடலாம். சாதாரண ஸ்டூடெண்ட்னு சொல்லிடலாம். அப்படியெல்லாம் நம்ம மொட்டையா சொன்னோம்னா நாம தான் மாட்டிக்குவோம். இதை நம்ம பண்ணலைங்கிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இல்ல. இதை நம்ம பண்ணோம்ங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்கா? இல்ல. அப்படின்னா இதை நம்ம போலீஸ் கிட்ட கொண்டு போகாம இருக்கிறது நல்லது. போலீஸை பார்த்து பயம்னு சொல்லு, அப்படியும் வச்சுக்கலாம். தேவையில்லாம போலீஸ் கிட்ட போறது பயம்தான். இப்போ என்ன பண்ணலாம்? பேசாம அதை தூக்கி போட்டுட்டு நம்மளோட ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதுவும் சரிதான். நான் தான் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொன்னேன்ல. நீ என்னடா நம்மளால முடியாதுன்னு சொல்றேன்? சும்மா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாராவது ஏதாவது யோசனை சொல்லுங்க. ப்ராஜெக்டை பத்தி டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு அதை சப்மிட் பண்ற டேட் ஒன்றும் பக்கத்துல இல்ல. அன்று வகுப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. யாருக்கும் பேசிக்கொள்வதற்கு நேரமே கிடைக்கவில்லை. ஆனால் தங்கள் அளவில் அந்த விஷயத்தை பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். மாலை திரும்பவும் அதே கேஃபேவில் சந்தித்தார்கள். இங்க வச்சு அந்த விஷயத்த பேசுறது சரியா படல. நாம மேம்போக்க பேசலாம். நாம எதுக்கு ஆழமா பேசணும்? யாருக்காவது ஏதாவது யோசனை தோணுச்சா? எனக்கு ஒரு யோசனை. பேசாம இந்த வீடியோவை எடுத்து நெட்ல லீக் பண்ணிடலாமா? கேனத்தாம யோசிக்காத. இதனால என்ன ஆக போகுது? இதே மாதிரி இன்னும் 10 பேர் கிளம்புவான். அப்படிலாம் யாரும் கிளம்ப மாட்டாங்க. போலீஸ் இந்த வீடியோல இருக்கிறவனை தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது என்னமோ சரிதான். ஆனா அந்த வீடியோவை லீக் பண்ணது யாருன்னு ஐபி அட்ரஸை வச்சு ட்ராக் பண்ணி நாம தான் ரிலீஸ் பண்ணோம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம கிட்ட வந்துருவாங்க. எதை பண்றதா இருந்தாலும் போலீஸ் நம்ம கிட்ட வராத மாதிரி பண்ணணும். அடுத்ததாக இருந்தவன் அதை விடவும் மோசமான ஒரு யோசனையை சொன்னான். பேசாம இந்த ஹார்ட் டிரைவை ஒரு கொரியர் கவர்ல பேக் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பருக்கு அனுப்பிட்டா விஷயத்தை சால்வ் பண்றதுக்கு ஐடியா சொல்லு. பெருசு பண்றதுக்கு ஐடியா சொல்லாத. நியூஸ் பேப்பருக்கு கொடுத்தா அது சாதாரண செய்தியா போயிரும். இது ஒரு பெரிய விஷயம்டா. இத சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. காஃபியை உறிஞ்சியபடியே திரும்பவும் யோசித்தார்கள். நாம எதுக்காக சால்வ் பண்ணணும் என்று இப்படி ஒரு பெண் கேட்டாள். நாம சால்வ் பண்ணலைன்னா சால்வ் பண்ற வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துடலாம். அப்படி யாரையாவது உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, அம்மாவுக்கு தெரியும். யார் அது? ஏதாவது ரவுடியா? ரவுடியெல்லாம் கிடையாது. அவங்க டிடெக்டிவ்ஸ்.
சும்மா எங்களுக்கு காது இருக்குன்னு சொல்லி கதை விட்டுட்டு இருக்காத. எப்ப எந்த விஷயத்த பேசினாலும் எங்க அப்பாவுக்கு அவரை தெரியும், எங்க அம்மாவுக்கு இவரை தெரியும்னு சொல்ல வேண்டியது. நான் கதை விடலடா, நிஜமாதான் சொல்றேன். அம்மா கிட்ட வேணா பேசி பார்க்கட்டா? அம்மா கிட்ட பேசி பார்க்க வேண்டாம். அம்மாவுக்கு தெரியாம அந்த நபரோட கான்டாக்ட் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நாம அவங்க கிட்ட நேரடியா பேசி பார்க்கலாம். நல்ல யோசனையா தான் இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். ஏதாவது ட்ரை பண்ணி அம்மா கிட்ட செருப்படி வாங்கிறாத. என்னடா டிமோட்டிவேட் பண்றீங்க? செருப்படி வாங்காதேன்னு தான் சொன்னேன், ட்ரை பண்ணாதேன்னு சொல்லல. நாளைக்கு நான் கான்டாக்டோட வரேன். நம்மெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம்ல. தனியா பேசுறதுக்கு பயம்னு சொல்லு. அப்படியும் சொல்லலாம். அனைவரும் பேசிவிட்டு கிளம்பி விட்டார்கள். காணொளிகளை வைத்திருந்த சைத்திற்கு மட்டும் மனம் அமைதியாகவே இல்லை. இந்த பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டுமா அல்லது விட வேண்டுமா என்பது தெரியவில்லை. நடக்கின்றபடி நடக்கட்டும், தன்னுடைய தோழி வீட்டில் விசாரித்து விட்டு வரட்டும் என்று சிந்தித்து கொண்டான் அவன். வீட்டில் தன்னுடைய சிறிய விசாரணையை தொடங்கியிருந்தாள் சைத்தின் தோழி. அக்கா, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு டிடெக்டிவ்னு சொல்லிட்டு ஒரு அக்கா வந்தாங்கல்ல? ஆமா, நல்லா சொடு சொடுன்னு அழகா. அந்த அக்கா தான். அந்த அக்காவோட பேர் தெரியுமா? அவங்க யாருன்னு ஏதாவது தெரியுமா? அந்த பொண்ணோட பேரெல்லாம் நான் கேட்டது என்னமோ உண்மைதான், ஆனா இப்ப ஞாபகம் இல்ல. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் அது. 6 மாசம்னு சரியா சொல்லுங்க. அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாதுமா, நீ அம்மா கிட்ட கேட்டுக்கோ. தன் வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணிடம் பேசிய பொழுது அவள் சொன்ன விஷயங்கள் இதுதான். அடுத்ததாக அந்த வீட்டில் வேலை செய்யும் வேறொரு நபரிடம் விசாரித்தாள். யாருக்கும் தெரியவில்லை என்று கைவிரித்து விட்டார்கள். அவர்களிடமெல்லாம் விசாரித்ததே தவறு என்று அவளுக்கு புரிந்தது. கடைசியாக தன் அம்மாவிடம் விசாரித்தாள். ஆனால் நேரடியாக அல்ல. எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அந்த ப்ராஜெக்ட்ல நாங்க ஏஐ டிடெக்டிவ்னு ஒரு சாஃப்ட்வேரை டெவலப் பண்ண போறோம். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு டிடெக்டிவ் வந்தாங்கல்ல? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அவங்களோட கான்டாக்ட் கிடைச்சா நல்லா இருக்கும். அதே எதுக்கு? பாத்திரத்தை துடைத்தபடியே கேட்டால் அவளுடைய அம்மா. இருவரும் சமையல் அறையில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவளுடைய தந்தையும் அதை கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். இங்க வாமா, அது எதுக்கு உனக்கு? அதான் சொன்னனேப்பா, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண போறீங்க, அதுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்படுதா? ஆமாப்பா, இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோ. அம்மாவை போல குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்காமல் உடனடியாக அவளுக்கு தேவையான தகவலை அவர் கொடுத்து விட்டார். தேங்க்ஸ்பா என்று தன் அறைக்கு வந்தாள். அவள் நண்பர்கள் மட்டுமே இருக்கும் குழுவில் சக்சஸ் என்று குறுஞ்செய்தி அனுப்பினாள். நண்பர்கள் ஆர்வமானார்கள். அடுத்த நாள் கல்லூரிக்கு விடுபெடுத்துக் கொண்டார்கள். அனைவரும் ஒரே இடத்தில் சந்தித்தார்கள். முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். என்ன பேசலாங்கிறத முன்னாடியே பேசிக்குவோம். அதெல்லாம் தேவையில்லை. நீ ஃபோன் பண்ணு. இந்த மாதிரி ஒரு டிரைவ் கிடைச்சிருக்குன்னு சொல்லு. உன்னோட அப்பாவோட பேரை சொல்லு. இந்த இடத்துல எதுக்கு என்னோட அப்பாவோட பேரு சொல்லு, அப்பதானே ஒரு மரியாதையா இருக்கும். சின்ன பசங்க ஏதோ விளையாடுறாங்கன்னு இல்லாம அவங்க நம்மளோட கேஸ் அட்டன் பண்றதுக்கு வருவாங்கல்ல. நம்மளோட கேங்ல இருக்கிறவங்க ரொம்பவுமே நாலேஜா இருக்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே தோணும். அதை இப்ப எல்லாருமே ப்ரூஃப் பண்றீங்க. நேரம் வரும்போது தானே ப்ரூஃப் பண்ண முடியும். தன் அப்பாவிடமிருந்து அனுஷ்காவுடைய கைபேசி எண்ணை வாங்கி கொண்டு வந்திருந்த நண்பர்கள் வட்டத்தில் இருந்த அந்த பெண் கைபேசியை எடுத்தாள். சைத் வேண்டாம் என்று தடுத்தான். நானே பேசுறேன் என்று கைபேசியை வாங்கி அனுஷ்காவிற்கு அழைத்தான். அனுஷ்கா உடனடியாக அழைப்பை ஏற்றாள். யார் பேசுறது என்றதும் தன்னுடைய பெயரை சொன்னான். எந்த கல்லூரியில் படிக்கிறேன் என்று சொன்னான். என்ன பிரச்சனை என்றும் சொன்னான். அது மட்டுமல்லாமல் அனுஷ்காவுடைய கைபேசி எண் தனக்கு கிடைத்தது எப்படி என்றும் சொன்னான். தெளிவாகத்தான் பேசுகிறார்கள், இது விளையாட்டல்ல என்று அனுஷ்கா புரிந்து கொண்டாள். நான் இப்போ வேற ஒரு கேஸ்ல இருக்கேன். அனுஷ்கா பொய் சொல்லவில்லை, உண்மையாகவே வேறொரு கேஸை எடுத்திருந்தாள். சரியான நேரத்திற்குத்தான் இவர்கள் அழைத்திருந்தார்கள். அப்ப நீங்க வர முடியாதா மேடம்? நீங்க வேற யாரையாவது ரெஃபர் பண்ண முடியுமா? முதல் முறையாக இளைஞர்கள் சேர்ந்து அவளிடத்தில் ஒரு கேஸை கொடுக்கிறார்கள். அதுவும் பொது நலத்தின் நோக்கில். வேண்டாம் என்று சொல்வதற்கு அவளுக்கு மனம் இல்லை. நேரடியாக வருகிறேன் என்று சொன்னால் அவர்கள் எப்பொழுதும் சந்தித்துக் கொள்ளும் கஃபேவில் சந்திப்பதாக சொன்னார்கள். அனுஷ்கா அங்கே 15 நிமிடத்திற்குள் இருந்தாள். ஆனால் அவர்கள் வந்து சேரவில்லை. ஒருவேளை விளையாடுகிறார்களோ என்று அவள் நினைத்து கொண்டிருந்த நேரத்தில், மேடம் என்ன சாப்பிட்றீங்க? ஒரு காஃபிப்பா. பேரர் வந்ததும் ஆர்டரை கொடுத்தாள். காஃபியை சுவைத்துக் கொண்டிருந்த போது கஃபேவினுள் அந்த 5 இளைஞர்களும் உள்ளே வந்தார்கள். ஃபார்மலாக ஷர்ட்டும் பேண்ட்டும் அணிந்திருக்கும் அனுஷ்காவை பார்த்ததும் இவர்கள்தான் தங்களுடைய டிடெக்டிவ் என்பதை புரிந்து கொண்டார்கள். மேடம், நீங்க அனுஷ்காவா? ஆமா, உட்காருங்க. அனுஷ்கா, நீங்கள் தான் கூப்பிட்டீர்களா என்பதை போன்ற தேவையற்ற கேள்விகளை எல்லாம் கேட்கவில்லை. அனைவரும் அமர்ந்தார்கள். சைத் பேச தொடங்கினான். மேடம், இதுதான் பிரச்சனை. நான் ஒரு ஹார்ட் டிரைவை சும்மா வாங்கினேன். அந்த ஹார்ட் டிரைவை வித்தவருக்கும் அது எப்படி அங்க வந்துச்சுன்னு தெரியல. கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவரு மொத்தமா தான் எல்லா வேஸ்டையுமே வாங்குவாரு. அப்படித்தான் அவருக்கு இது கிடைச்சிருக்கணும். சரி, நான் இதுல என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மேடம், வீடியோஸை நீங்க பாருங்க.
எனக்கு என்னமோ ரியலா இருக்கிற மாதிரி தான் தோணுது. முதலில் காணொளிகளை பார்த்து விடுங்கள் என்று சொல்லும் அவர்களுடைய தெளிவு அவளுக்கு பிடித்திருந்தது. ஹெட்போன்களை போட்டுக்கொண்டு லேப்டாப்பில் அந்த காணொளியை பார்த்தாள். 10 காணொளிகளை வேகமாக பார்த்து முடித்தாள். 100க்கும் மேற்பட்ட காணொளிகள் இருந்தது. வெவ்வேறு விதமான ஆட்களும் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகளிலும் அந்த காணொளிகள் பதிவாகி இருந்தது. காணொளியை பார்த்து முடித்துவிட்டும் கூட அனுஷ்கா திரும்பவும் அதே கேள்வியைத்தான் கேட்டாள். இப்ப நான் என்ன பண்ணணும்? மேடம், நீங்க அவனை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுனால கண்டுபிடிச்சா இந்த மாதிரி யாரையுமே இனிமேல் பண்ண மாட்டான்ல. சரி, உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? இதுல முதல்ல நாங்க தூக்கி போட்டுடலாம்னு நினைச்சோம். அப்புறம் இதுல ஏதோ பர்பஸ் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன மோட்டிவேட் பண்ணாங்க. இப்ப நான் அவனை கண்டுபிடிக்கணும், அதுதானே? எஸ் மேடம். ஒருவேளை உங்க டீம்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் முகமூடியை போட்டுக்கிட்டு, முகமூடி மீன்ஸ் முகத்துல துணியை சுத்திக்கிட்டு இந்த வீடியோலாம் எடுத்துட்டு என்கிட்ட வந்து கொடுத்துருந்தீங்கன்னா? இல்லைங்க மேடம், வீடியோவில் இருக்கிற ஆளோட பிசிக்ல நாங்க யாருமே இல்லை. ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்டா இருந்தா? என்ன மேடம் இப்படி கேள்வி கேட்கறீங்க? எப்பவுமே நம்ம சைடை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். நீங்க ஒரு கேஸை கொடுத்துருக்கீங்க, நீங்க சின்ன பசங்க. அதுக்காக நான் உங்களை மதிக்காம இல்லை. இவ்வளவு கேள்வி கேட்கறேன்னா உங்களை மதிச்சு தான் கேட்டுட்டு இருக்கேன். இல்லைங்க மேடம், நாங்க 5 பேருமே ப்ராமிஸா சொல்றோம், இதை நாங்க செய்யல. அவன் மாட்டுனானா நாங்க சந்தோஷப்படுவோம். இது எங்களுக்கு மீறின முயற்சியா தான் இருக்கு. போலீஸ்கிட்ட போறதுக்கு பயமா இருக்கு. அதனாலதான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்தோம். இப்ப நீங்க ஃப்ரேம் பண்ண மாதிரியே அவங்களும் ஃப்ரேம் பண்ணிடுவாங்கன்னு பயந்தோம். இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்களை ஃப்ரேம் பண்ணல. அனுஷ்கா சகஜமாக சாய்ந்து அமர்ந்தபடியே ஐவரையும் பார்த்து விட்டு தெளிவாக பேசினாள். நீங்க பண்ணலன்னு தெரியும். உங்களோட இன்வால்மெண்ட்டை சோதிக்கிறதுக்காகத்தான் நான் சில கேள்வியெல்லாம் கேட்டேன். இந்த கிரிமினலோட பிசிக்ல நீங்க யாருமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். வீடியோவை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு. அவன் கண்டிப்பா உங்க ஏஜ் குரூப் காரனே கிடையாது. தேங்க்ஸ் மேடம். அனுஷ்கா ஏதோ யோசனை வந்தவளாக நெற்றியை சுருக்கினாள். அவர்கள் ஏன் என்று கேட்காமல் அனுஷ்காவை கூட்டமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். உங்களுக்கு இன்னைக்கு காலேஜ் இல்லையா? மேடம், லீவ் போட்டு வந்தோம். எதுக்காக? நீங்க கண்டுபிடிக்கும் போது நாங்களும் உங்க துணைக்கு வரலாம்னு தான். வேண்டாம், இது சம்பந்தமா உங்களுக்கு எது தேவைன்னாலும் நானே உங்களுக்கு கால் பண்றேன். அனுஷ்கா அந்த ஹார்ட் டிரைவை படம் எடுத்துக்கொண்டாள். கஃபேவை விட்டு வெளியே வந்த பொழுது, மேடம் எவ்வளவு ஃபீஸ் ஆகும்னு சொன்னீங்கன்னா? அனுஷ்கா அழகாக சிரித்தாள். நீங்க 5 பேருமே யங்ஸ்டர்ஸ். ஒரு பொறுப்போட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இந்த கேஸை என்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க. நீங்க சொன்ன ரீசனும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒருவேளை இவனை பிடிக்காம விட்டோம்னா தொடர்ந்து இதே மாதிரி வேலைகளை அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நீங்க சோசியல் காசு இருக்குன்னு நம்புறதுனால இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன், ஃப்ரீ ஆஃப் சார்ஜில். மேடம், நீங்க வேற லெவலு. அனுஷ்கா அவர்களிடம் விடை பெற்று கொண்டு வண்டியில் ஏறினாள். மேடம், இது உங்களோட வண்டியா? இதை உங்களால டிரைவ் பண்ண முடியுமா? இந்த வண்டியைத்தான் நான் கடந்த 5 வருஷமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப நீங்க வேற லெவல் தான் மேடம். சிரித்துவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு சீறினாள். பளிரென்ற காலை வெயிலில் சிவந்து போயிருந்த தன்னுடைய உள்ளங்கைகளை பார்த்து கொண்டிருந்தான் அவன். அவனுக்கு அதை பார்க்க பார்க்க வெறியாக வந்தது. கை முழுவதும் கண்ணி போயிருந்தது. அந்த கையை வைத்துக்கொண்டு அவனால் எதையும் தொட முடியாது. எதை தொட்டாலும் வலிக்கிறது. ஆனால் அவன் தொடுவதை நிறுத்தவில்லை. அந்த வலி அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த வலி அவனுக்கு மிகவும் தேவைப்பட்டது. அவனுக்கு அத்தியாவசியமான வலியை அனுபவித்தபடியே கையில் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டான். அதன் பிடியை இறுக்கமாக்கினான். வலி உச்சந்தலையின் நரம்புகளை நிமிண்டியது. அவன் மேலிதழ்களை கடித்து கொண்டான். மேலும் அந்த பிடியை இறுக்கினான். கரத்தில் சில இடங்களில் இரத்த பொத்தல்கள் உருவானது. கத்தியை இடுப்பில் செருகி கொண்டான். ஒரு வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்தான். அந்த வீட்டு கதவை தட்டினான். அவசரமாக அந்த வீட்டு கதவின் அழகை ரசித்தான். கதவு திறக்கப்பட்டது. கண்ணாடி போட்ட ஒருவன், யார் நீ? எதா இருந்தாலும் காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. சட்டதிட்டமாக பேசியவனை இவன் உள்ளே தள்ளினான். அதை சற்றும் எதிர்பார்க்காத அவன் அப்படியே தரையில் விழுந்தான். சுதாரித்து கொண்டு அவன் எழவும் இவன் கதவை சார்த்தி விட்டான். யார் நீ? எதுக்காக வந்திருக்க? அவன் பதில் அளிக்கவில்லை. இவனை ஒரு மிருகத்தை பார்ப்பதை போல பார்த்து கொண்டிருந்தான். டேய், என்ன யோசனை? 5 நிமிடங்களுக்கு முன்பு நடந்த விஷயத்தை யோசித்துக் கொண்டிருந்த அவனை கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவன் இப்பொழுது ஒழுக்கினான். கேமராவை அங்க செட் பண்ணணும், கொஞ்சம் தள்ளி நெல்லு. அவனை நகர்த்திவிட்டு கைபேசியை எடுத்து ஒரு மேஜையின் மீது வைத்தான். அந்த மேஜை மிகவும் உயரமாக இருந்தது. இப்படி நெல்லு என்று சொன்னபடியே அவனுடைய தோள்பட்டைகளை பிடித்து ஒரு இடத்தில் நிற்க வைத்தான். அவன் சொல்வதையெல்லாம் இவன் கேட்டான். ஆரம்பிக்கலாமா? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? கையை நீட்டுறா. கையை அவனுக்கு தெரிந்ததை போல நீட்டினான் அவன். இப்படி இல்ல, எப்படி நீட்டணும்னு உனக்கு தெரியாது? ஏதோ அவனை புரிந்து வைத்துக் கொண்டு இவன் பேசுபவனை போல அதிகாரம் செய்தான். கேமரால தெரியற மாதிரி கையை நீட்டு. சரி என்ற அவனுடைய வார்த்தை காற்றில் மிகவும் மெல்லியதாகவே ஒலித்தது. தன் கரத்தை கேமராவில் தெரியும்படி நீட்டினான். அப்படிதான்,
கையை அசைக்க கூடாது. இப்படி சொன்னவன் இடுப்பில் கை வைத்தான். கத்தியை உருகினான். என்ன பண்ண போற? அவன் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் செய்தான். நீட்டியிருந்த கையில் கத்தியால் ஒரு பெரிய கோட்டை போட்டான். ரத்தம் சொட்டியது. ரத்தம் சொட்டும் கையை அவன் உதறினான். கையை உதறக்கூடாதுன்னு சொன்னான்ல, கையை அங்கேயே வைக்கிற. கையை திரும்பவும் பல இடத்திலேயே வைத்தான். ஆனால் கோடு போட்ட இடத்திலிருந்து ரத்தம் வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது வலி இல்லை, ஆனால் வலி வரும். சிந்திக் கொண்டிருக்கும் ரத்தத்தை அவன் பார்த்து கொண்டிருந்த பொழுது இரத்த கோடு போட்டவன் தன் தோல் பையை திறந்து ஒரு பெரிய மரஸ்கேலை எடுத்தான். மஞ்சள் நிறத்தில் கருப்பு வண்ண அளவீடுகளுடன் இருந்தது அந்த ஸ்கேலை ஒரு முறை அவன் உற்று பார்த்தான். படீரென்று ரத்தம் ஒழுகிக் கொண்டிருக்கும் கையில் அடித்தான். ரத்தம் தெரித்தது. ஸ்கேலிலும் ரத்தமானது. ஸ்கேலை உதறிவிட்டு திரும்பவும் அடித்தான். இது எப்படா முடியும்? நான் சொல்லும் போது முடியும். தேவையில்லாம பேசினேனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் போயிரும். திரும்பவும் அடித்தான். ரத்தம் ஆறாய் பெருகியது. அவன் இடைவிடாமல் அடித்து கொண்டே இருந்தான். உள்ளங்கையின் சதைகள் எல்லாம் சிதறியது. வழியில் அவன் மயக்கம் போட தொடங்கினான். ஆனால் இவன் தடுக்கவில்லை. கீழே விழுந்தவனின் கரத்தில் தொடர்ந்து அடித்து கொண்டே இருந்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் அங்கே இருப்பது சரியில்லை என்று தோன்றியதும் கைபேசியை எடுத்துக்கொண்டு அவனை பார்த்து முறைத்துவிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான். சாதாரணமாக தெருவினுள் புகுந்து மக்களோடு மக்களாக நகர்ந்து அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவன் அங்கிருந்து கிளம்பிய நேரத்தில் அனுஷ்கா கேஸ் சம்பந்தமான வேலைகளில் இறங்கியிருந்தாள். இந்த கேஸ் அவளுக்கு வினோதமாக இருந்தது. முதலில் அந்த ஹார்ட் டிரைவை வைத்து அது எங்கே விற்கப்பட்டது என்று கண்டுபிடித்து யாருக்கு விற்கப்பட்டது என்று கண்டுபிடிக்கலாம் என்று நினைத்தாள். ஆனால் அதுவெல்லாம் வீண் வேலை என்பது புரிந்தது. அந்த யோசனையை கைவிட்டுவிட்டு தன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். அவளிடம் இப்பொழுது இருப்பது அந்த காணொளிகள் மட்டும்தான். ஆனால் அந்த காணொளிகளை அவள் முழுவதுமாக பார்க்கவில்லை. 10 காணொளிகளை மட்டுமே பார்த்திருந்தாள். அவளுக்கு முழு காணொளிகளும் தேவைப்பட்டது. அப்பொழுதே அந்த ஹார்ட் டிரைவை எடுத்து வந்திருக்கலாம் என்றும் நினைத்தாள். எடுக்காததை நினைத்து சலித்து கொண்டாள். சைத், நான் அனுஷ்கா பேசுறேன். சொல்லுங்க மேடம், என்ன தேவை? அந்த ஹார்ட் டிரைவை என்கிட்ட கொண்டு வந்து தரையா? தர மேடம். நீங்களே வீடியோவை ஏற்கனவே பார்த்துட்டீங்களே. நான் பார்த்துட்டேன். ஆனா எனக்கு எல்லா வீடியோவுமே பார்க்கணும். எங்க ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுதா மேடம்? நாங்களாம் இன்னும் ஒன்னாதான் இருக்கோம். நாங்க வேணா வீடியோவை எங்களுக்குள்ள ஸ்பிளிட் பண்ணி பார்த்துட்டு சொல்லட்டுமா? வேண்டாம், அது ரொம்பவுமே டிஸ்டர்பிங்கான கண்டென்ட். நானே பார்த்துக்கிறேன். மேடம், இதை விட டிஸ்டர்பிங்கான கண்டென்ட் எல்லாம் படத்தில் இப்போ வருது. இதெல்லாம் சாதாரண மேடம். அது சாதாரணம் தான். ஒரு வீடியோ 2 வீடியோ பார்த்தா ஓகே. இதே மாதிரியே 100 வீடியோ பார்த்தீங்கன்னா தலை சுத்திரும். புரியுதுங்க மேடம். எங்க கொண்டு வந்து ஹார்ட் டிரைவை தரட்டும்? அதே கேஃப்க்கு வா. அனுஷ்கா ஹார்ட் டிரைவை பெற்றுக்கொண்டாள். இதுல வேற ஏதாவது இருந்ததா? இல்லைங்க மேடம், நாங்க இன்னும் செக் பண்ணல. ஹார்ட் டிரைவை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சேஃப் ஹவுஸிற்கு போனாள். அந்த ஹார்ட் டிரைவில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்று பொறுமையாக பார்க்க தொடங்கினாள். அதிலிருந்த அனைத்து ஃபோல்டர்களையும் அலசினாள். அவளுக்கு ஒரு பிடி கிடைக்கவில்லை. ஒவ்வொரு ஃபோல்டரிலும் தேவையில்லாமல் நிறைய ஃபோல்டர்கள் இருந்தது. அதை திறந்து மூடுவதே அவளுக்கு பெரிய வேலையாக இருந்தது. இருந்த அத்தனை ஃபோல்டர்களையும் திறந்து மூடுவது என்ற முடிவிற்கு வந்தாள். அப்பொழுது ஆச்சரியப்படும் விதத்தில் அவளுக்கு ஒரு ஃபோல்டர் கண்ணுக்கு தென்பட்டது. என்கிரிப்டட் ஃபோல்டர். அதை பார்த்ததும் இப்படி அனுஷ்காவின் இதழ்கள் முணுமுணுத்தது. இதை டீகிரிப்ட் பண்ணிட்டோம்னா உள்ள இருக்கிறத பார்க்கலாமே. இப்பொழுது அவளுடைய மூளை சுறுசுறுப்பாக இயங்கியது. ஆனால் அதற்கு முன்பு அனுஷ்கா அந்த காணொளிகளை பார்க்க வேண்டும். என்கிரிப்ஷன் என்பது ஒரு டிஜிட்டல் பூட்டு. ஃபோல்டர் என்பது பெட்டி என்றால் அதை திறப்பதற்கு ஒரு சாவி தேவை. அந்த சாவியை போட்டால் தான் திறக்க முடியும். பெட்டியை உடைத்தாலும் திறக்கலாம் அல்லவா? அது பெட்டியை பொறுத்தது. அதே போலத்தான் அந்த டிஜிட்டல் பெட்டியை திறப்பதற்கு அதிக நேரம் பிடிக்கும் என்று அனுஷ்காவிற்கு தோன்றியது. முதலில் அந்த காணொளிகளை பார்த்து விடலாம். அதில் ஏதாவது தனக்கு தேவைப்படும்படியாக கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம். அவள் காணொளிகளை பார்க்க ஆரம்பித்தாள். முதல் காணொளியை பார்த்து முடித்ததும் இப்படி யோசித்தாள். ஒவ்வொரு வீடியோவை பார்க்கும்போதும் ரொம்பவுமே தீவிரமா பார்க்கணும். ஏதாவது மைனரான டீட்டெயிலை விட்டுட்டோம்னா எந்த வீடியோன்னு தெரியாது. நிறைய வீடியோவை பார்க்கும்போது லெத்தாஜிக்கலாவும் பார்க்க கூடாது. ஏதாவது மைன்யூட்டா கிடைக்குதான்னு பார்க்கணும். தீர்மானமெல்லாம் செய்துவிட்டு திரும்பவும் காணொளிகளை பார்த்தாள். ஒவ்வொரு காணொளியையும் அவன் மிகவும் தெளிவாகவே எடுத்திருந்தான். அதில் அவனுடைய மறைக்கப்பட்ட முகம் தெரியும். அடி வாங்கி கொண்டிருப்பவரின் முதுகு தெரியும். ஒரு தட்டையான சோற்றுக்கு முன்பு நின்றுதான் இந்த சம்பவத்தை அவன் எப்பொழுதுமே நிறைவேற்றுகிறான். அனுஷ்கா இப்பொழுது 10 காணொளிகளை கடந்திருந்தாள். விதவிதமாக ஆட்கள் அடி வாங்கி கொண்டிருந்தார்கள். ஒரு வெறிபிடித்த தனம் அவனுடைய செயலில் தெரிந்தது. அவனுடைய அடிகளை பார்க்கும் பொழுது பலிக்கு பலியாக தெரியவில்லை. காணொளிகளை தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்ததால் தலை வலித்தது. அதற்காக பார்ப்பதை நிறுத்திவிட முடியாது. இத்தனை பேரை அடித்திருக்கிறான் என்றால் அவன் எத்தனை காலமாக இதை செய்து வந்திருக்க வேண்டும்? அதுவும் அடி வாங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் புதிய மனிதர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவனுடைய தாக்குதல் மட்டும் மூர்க்கமாகவே இருந்தது.
பல காலமாக பல பேரை அவன் தண்டித்திருக்க வேண்டும் என்பது அனுஷ்காவுடைய கணிப்பு. 20வது காணொளியில் இருந்து 30வது காணொளி வரை ஆளே வேறு மாதிரி இருந்தான். அடுத்த 10 காணொளிகளில் இன்னும் இளைத்து போய் முன்பு இருந்தவனை விட வித்தியாசமாக இருந்தான். ஒருவேளை வெவ்வேறு நபர்களின் காணொளியாக இருக்குமோ என்றும் கூட அவளுக்கு சந்தேகம் வந்தது. ஆனால் இருக்காது என்ற தீர்மானத்திற்கு வந்தாள். அதற்கு காரணம் அவன் அடிக்கும் முறை. ஒரே மாதிரி அடித்தான், ஒரே மாதிரியான மூர்க்கம். 45 காணொளிகளை பார்த்து முடித்திருந்த போது ஒரு காஃபி குடித்தால் நன்றாக இருக்கும் என்று அவள் நினைத்தாள். அது அவளுக்கு தேவையும் பட்டது. மிகவும் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை தயார் செய்தாள். உள்ளே போன காஃபி மூளையில் நர்த்தனமாடியது. மூளையின் ஒவ்வொரு செல்களும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று துடித்தது. இன்னும் சில காணொளிகளை பார்த்துவிட்டு தேவையென்றால் மட்டும் இன்னொரு முறை காப்பி போட்டுக் கொள்ளலாம் என்பது அவளுடைய எண்ணம். திரும்பவும் காணொளிகளை பார்க்க தொடங்கினாள். பழையபடியே கூர்மையாகவும் தெளிவாகவும் பார்த்தாள். ஒரு காணொளியில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவனுடைய தோற்றம். செக்யூரிட்டிகள் போடும் தொப்பியை போல அவன் அணிந்திருந்தான். ஆனால் அந்த தொப்பியை வைத்து எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்பொழுதுமே வேகமாக தடயங்கள் கிடைத்து வேகமாக நகரும் கேஸை விட இந்த கேஸை போல சில சிக்கல்கள் வந்து மெதுவாக நகரும் கேஸே மூளையை சோதிக்கும். ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விஷயத்தை தேடி போகும் பொழுதும் எதுவும் கிடைக்கவில்லை என்றால் வெறுப்பாகும். அதே வெறுப்பில் தான் இப்பொழுது அனுஷ்காவும் இருந்தாள். இப்பொழுது கிடைத்த தொப்பியும் வீண் என்று ஆனது. அவன் எடுத்திருந்த அனைத்து காணொளிகளும் மிகவும் மங்களாகவே இருந்தது. இந்த தொப்பியைப் போல வேறு ஏதாவது கிடைத்தால் அதை வைத்துக்கொண்டு ஏதாவது முன்னேற்றம் செய்யலாம். 50 காணொளிகளை பார்த்து முடிப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகிவிட்டது. அனுஷ்காவே அடிவாங்கியது போல் இருந்தது. வேண்டாம் இந்த விசப்பரீட்சை என்று விட்டுவிட்டாள். என்னதான் அவளுடைய மனம் பல விஷயங்களை பார்த்து பழக்கப்பட்டிருந்தாலும் தொடர்ந்து 1 மணி நேரமாக பல பேர் அடிவாங்கும் காட்சியை அவள் பார்த்ததே கிடையாது. அந்த காணொளிகளை பார்ப்பதே அவளுக்கு சித்திரவதையாக இருந்தது. இந்த கேஸை வேறொரு கோணத்திலிருந்து தான் அணுக வேண்டும் என்று என்கிரிப்ஷன் செய்யப்பட்டிருந்த ஃபைலை டீக்ரிப்ட் செய்ய முயற்சி செய்தாள். வெகு நேரமாகியும் அது அவளால் முடியவில்லை. பல விஷயங்களை அவள் மறந்திருந்தாள். அது இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது. வேறு வழியே கிடையாது. ஹார்ட் டிரைவை எடுத்துக்கொண்டு போய் ஹேக்கிங் டிவிஷனில் தான் கொடுக்க வேண்டும். அவர்கள் சோதித்துத்தான் இந்த ஹார்ட் டிரைவில் இருக்கும் ஒரு முக்கியமான ஃபோல்டரை டீக்ரிப்ட் செய்ய முடியும். 50 காணொளிகள் பார்த்த சோர்வு அவளை அழுத்தியது. இவனை நாளையோடு தேடிக்கொள்ளலாம் என்பது அவளுடைய யோசனை. இப்பொழுதும் யாராவது அடிவாங்கி கொண்டிருப்பார்கள் என்பது உடனடியாக அனுஷ்காவின் மூளையில் உரைத்தது. எழுந்தமர்ந்தாள். வேகமாக சென்று குளித்துவிட்டு வந்தாள். உடை மாற்றிக்கொண்டாள். தன் இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு மெதுவாகவே பயணப்பட்டாள். ஒரு ஸ்ட்ராங்கான காப்பியை குடித்தும் அருமையாக குளித்தும் அவளுடைய தலைவலி போகவே இல்லை. பல பேர் அடிவாங்கும் காட்சி மனதில் வந்து போனது. நல்ல வேளையாக அனுஷ்காவிடம் இந்த கேஸை தந்த சயித்தோ அல்லது நண்பர்களோ இந்த வேளையில் இறங்கவில்லை. அவர்களுடைய மனம் இதை தொடர்ந்து பார்த்திருந்தால் மிகவும் அவதிக்கு உள்ளாயிருக்கும். ஹேக்கிங் டிவிஷனை அடைந்த பொழுது தலைவலி தாறுமாறாக எகிரியது. ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தின் ஹேக்கிங் டிவிஷனில் அதிகமான பேர்கள் வேலை செய்யவில்லை. ஒவ்வொரு ஜோனுக்கும் மிகவும் குறைந்த நபர்களே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் வல்லவர்கள். எதையும் சாதிக்கும் திறனை கொண்டவர்கள். அவர்களுக்கு தேவையான உபகரணங்களையும் வசதிகளையும் செய்து கொடுத்திருந்தான் ஆதித்ய விக்ரம். அவன்தான் ஐன்ஹான்ஸ் டிடெக்டிவ் நிறுவனத்தை தோற்றுவித்தவன். அனுஷ்கா உள்ளே நுழைந்த பொழுது அங்கே 4 பேர் சோம்பலாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள். என்ன எல்லாரும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல? தன்னுடைய தலைவலியை மறைத்து கொண்டு இப்படி அவர்களை பார்த்து கேட்டாள். மத்தியானம் 4 மணி 23 நிமிஷத்துக்கு வந்து எல்லாரும் சோம்பலா இருக்கீங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? யாரும் லஞ்ச் எடுத்துக்கலையா? வேலை இருக்கு, அதனால செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நீ எதுக்காக வந்த? சும்மாவெல்லாம் உன்னோட காத்து இங்க அடிக்காதே. இப்பவெல்லாம் அடிக்கடி அடிக்குது. இந்த ஹார்ட் டிரைவ்ல ஒரு என்கிரிப்டடான ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டரை ஓபன் பண்ணி தரணும். ஏன் கண்ணெல்லாம் சிவப்பா இருக்கு? அது ஒரு தனி கதை. தலைய வலிக்குது. டீ காஃபி ஏதாவது? அனுஷ்காவிற்கும் அது நல்ல யோசனையாகவே பட்டது. அவள் ஏற்கனவே ஒரு காப்பியை குடித்திருந்தாலும் திரும்பவும் காணொளிகளை பார்த்து சோர்ந்து போய் குளித்துவிட்டு எதையும் சாப்பிடாமல் வந்திருந்தாள். உண்மையை சொல்ல போனால் அவளுக்கு மதிய உணவே தேவைப்பட்டது. வேலைதான் முக்கியம் என்று இங்கே வந்துவிட்டாள். காப்பியையாவது குடிக்கலாம் என்று நினைத்தவள் எனக்கு ஒரு காஃபி என்றாள். நாங்க இதோட இன்னைக்கு 4வது காஃபி சொல்லிக்கொண்டே ஒருவன் காப்பியை தயார் செய்தான். அனுஷ்கா தன் கையில் இருந்த ஹார்ட் டிரைவை எடுத்து ஹேக்கரிடம் கொடுத்தாள். இருமா, காஃபி குடிச்சிட்டு வேலை செய்யலாம். ஏற்கனவே தலைவலி. உனக்குமா? ஆமா, நாங்க ஒரு பெரிய சோர்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யார் அவ்வளோ பெரிய சோர்ஸை கொடுத்தது? ஸ்வேதா மேடம் தான் கொடுத்தாங்க. ஸ்வேதா ஆதித்ய விக்ரமுடன் சேர்ந்து இந்த டிடெக்டிவ் நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவள். வேலை முடிஞ்சதா? இல்ல, முடிஞ்சிருந்தா நாங்க இவ்வளவு டயர்டா இருக்க மாட்டோம். எப்பவுமே வேலை முடிஞ்சிருச்சுன்னா ஃபுல் எனர்ஜியில் இருப்போம்.
அனுஷ்கா அவன் பேசியதை கேட்டுவிட்டு சிரித்தாள். காப்பி வந்ததும் குடித்துவிட்டு சுறுசுறுப்பானார்கள். உனக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? எந்த ஃபோல்டர்னு சொல்லு, அதுல என்கிரிப்ஷன் எவ்வளவு டைட்டா இருக்குன்னு பார்க்கலாம். நார்மலா தான் இருக்கும், வேகமா ஓபன் பண்ணி தந்துடுறேன். அனுஷ்கா எந்த ஃபோல்டர் என்று காட்டினாள். 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, ஓபன் பண்ணி தந்துடுறேன். அனுஷ்கா அங்கேயே நின்றாள். நீ பக்கத்திலே நின்னேனா எனக்கு வேலையாகாது. வேலையை முடிச்சுட்டு சொல்லு. அங்கிருந்து நகர்ந்து கொண்டாள். அந்த அறையின் ஓரத்தில் போடப்பட்டிருந்த சோபாவில் அமர்ந்து கொண்டாள். கண்களை மூடினாள். கண்களை மூடியதும் பல பேர் அடிவாங்கும் காட்சி மனதில் வந்து போனது. ஹேக்கர் வேகமாக டீக்ரிப்ஷனை முடித்துவிட்டு அனுஷ்காவை அழைத்தான். இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தியா? நீ வந்தா சேர்ந்து பார்க்கலாம்னு நினைச்சேன். வேண்டாம், நான் மட்டும் பாத்துக்கிறேன். நீயே பாரு. வேற ஏதாவது ஃபோல்டர் ஓபன் பண்ணணும்னா சொல்லு. அவன் நகர்ந்ததும் அனுஷ்கா அந்த ஃபோல்டரில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாள். அதில் ஒரே ஒரு காணொளி மட்டும் இருந்தது. மேஜையில் இருந்த ஹெட்போனை எடுத்து காதில் மாட்டிக்கொண்டாள். காணொளியை பதற்றத்துடன் ஓடவிட்டாள். எதற்காக இந்த காணொளி மட்டும் தனியாக இருக்க வேண்டும்? அப்படி என்ன முக்கியமான விஷயம் இதில் இருக்கிறது? இப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்த நேரத்தில் காணொளி ஓடத் தொடங்கியது. முதலில் கேமராவின் கோணம் அங்கும் இங்கும் அசைந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு தொண்டையை செருமும் ஓசை. கேமரா சரியான கோணத்தில் வைக்கப்பட்டது. திரும்பவும் அதே முகம் மறைத்த உருவம். நான் இன்னைக்கு சிலதெல்லாம் சொல்லணும். என்ன பத்தி தான். என் பேர் முக்கியம் இல்ல, நான் என்ன செய்யறேங்கிறது தான் முக்கியம். நான் பல வேலைகளை செய்யறேன், அது சரியான்னு பல முறை எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். சில நேரத்துல சரியில்லைன்னு பதில் வரும், சில நேரத்துல சரின்னு தோணும். சரின்னு தோணும் போது ஸ்ட்ராங்கா தோணும். அப்புறம் எப்படி நான் செய்யற வேலையெல்லாம் விட முடியும்? வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் செஞ்சது தப்புன்னு தோணும். வாழ்க்கையில உங்களுக்கு அப்படி தோணி இருக்குல்ல? எனக்கு அடிக்கடி தோணுது. இதெல்லாம் விட்டுறலாம்னு நான் யோசிச்சிருக்கேன். அப்படி யோசிக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் ரொம்பவுமே தடையா இருந்தது. அந்த தடை பழைய ஞாபகங்கள் தான். பழைய ஞாபகங்கள்னாலே மோசமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா என்னோட ஞாபகங்கள் சிலது மோசமா தான் இருக்கு, ரொம்ப மோசமா. மோசம்னாலே அப்பா தான் ஞாபகத்துக்கு வராரு. அப்பான்னு யோசிச்ச உடனே அவர் வச்ச பேர் ஞாபகம் வருது. பாசமா வச்சதில்ல, ஒரு கட்டுக்கடங்காத மிருகத்துக்கு பேர் வச்சா எப்படி வைப்போம் அந்த மாதிரி. அந்த பேரை நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் எதுக்காக அந்த பேர் வச்சாரு, எப்ப வச்சாருன்னு ஞாபகம் வந்துருது. அன்னைக்கு நான் செமைய அடி வாங்கிட்டு இருந்தேன். அன்னைக்குதான் பேர் வச்சாரு. அன்னைக்கு வீட்டுக்கு வெளியில பயங்கரமான மழை. என்னால வெளியில போக முடியல. அப்பா கைய பிடிச்சிருந்தாரு. அவர் கையில ஒரு மர ஸ்கேலு. அந்த மர ஸ்கேல் தான் என்னோட வாழ்க்கையை மாத்திருச்சுன்னு நினைக்கிறேன். கையை இறுக்கமா பிடிச்சு அடிச்சாரு. ஏற்கனவே பல தடவை அடிச்சிருந்ததுனால உள்ளங்கையெல்லாம் கண்ணி போயிருந்தது. அதை பத்தி அந்த மனுஷன் கவலையே படல. அவர் மனுஷனான்னு எனக்கு தெரியல. ஆனா அவரு என்னோட கைய பத்தியோ வலிய பத்தியோ இல்ல என்ன பத்தியோ கவலைப்பட்டதே கிடையாது. அடிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவரோட ஆசை. அன்னைக்கு அப்படிதான் அடிச்சாரு. ரொம்ப ஆசையா வெறியா அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்ன தப்பு செஞ்சேன்னு ஞாபகம் இல்ல, அவர் இப்படிதான் அடிச்சுட்டே இருப்பாரு. இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இதுக்கும் நான் செய்யற வேலைக்கும் சம்பந்தம் இருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். நான் என்ன தப்பு செஞ்சு அடி வாங்கினேன்னு ஞாபகம் இல்ல. தினமும் அடி வாங்கிட்டே இருக்கும்போது எதுக்காக எந்த அடியை வாங்கணும்னு மறந்துருமல்ல, அப்படிதான் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தினமும் அடி வாங்கினா ஒருத்த மனுஷனா இருக்க முடியுமா? எனக்கு தெரியல. நான் மிருகமா மாறிட்டேனா? அதுவும் தெரியல. நான் செய்யறதுல நல்லது இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது நல்லதா? சட்டத்தோட பார்வையில தப்புன்னு சொல்றாங்களே. அப்போ நாம வளர்த்தின குழந்தைகளை நாமளே அடிக்கிறதும் தப்பு தானே? அப்போ சட்டத்தோட பார்வைக்கு போற வரைக்கும் எல்லாமே சரிதான். ஒரு குழந்தைய வீட்டுக்குள்ள வச்சு அடிக்கலாம், அப்படித்தானே எங்க அப்பா நடந்துக்கிட்டாரு. இருக்கலாம். அதனால நான் செய்யறது தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன். சட்டம் நான் செஞ்சதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது கண்டுபிடிக்க போறதில்ல. ஏன்னா நான் பல தடவை இதை செஞ்சுட்டேன். இப்ப எதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, மனசுக்குள்ள இருந்தா தாங்கல, அதனால சொல்லிட்டு இருக்கேன். நீங்களும் யாருக்கிட்டையாவது அடி வாங்கியிருப்பீங்கல்ல, அம்மா கிட்ட அப்பா கிட்ட, தேவையில்லாம மறக்க முடியாம. அதனால சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அடி வாங்கலைன்னா லக்கி. நான் அப்படிதான் சொல்லுவேன். வெரி லக்கி பீப்புள். நான் லக்கியான்னு தெரியல, நிறைய பேர்த்தோட வாழ்க்கைய லக்கியா மாத்திட்டு இருக்கேன், அது மட்டும் தெரியும். போர் அடிக்குதுல்ல? எப்பவுமே கஷ்டமான விஷயங்களை எல்லாம் கேட்கும்போது போர் அடிக்கும். அதுவும் அடுத்தவனோட கஷ்டம்னா ரொம்பவுமே போர் அடிக்கும். சரி, ஒரு த்ரில்லிங்கான இன்சிடென்ட்டை சொல்றேன், அப்ப போர் அடிக்காது. நான் பல காலமா ஒரு திட்டத்தை போட்டுக்கிட்டு இருந்தேன். முதல்ல ஒருத்தங்க மேல டெஸ்ட் பண்ணேன். அது சக்சஸ் ஆன உடனே அதே மாதிரி நிறைய வேலைகளை செய்யணும்னு யோசிச்சேன். சின்னதா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு ஃபேமஸ் ஆன உடனே அதே பேர்ல நிறைய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணுவாங்களே தேவையில்லாம. அதே மாதிரி எனக்கும் யோசனை வந்துச்சு, நிறைய பண்ணணும், பெருசா பண்ணணும். ஆனா அதை பண்றதுக்கு எனக்கு பயமா இருந்தது, ஒரு தயக்கம் இருந்தது. நாளைக்கு நம்ம செய்யற வேலையே பிரச்சனையாயிருச்சுன்னா. ஆனாலும் நான் தைரியமா அதை செய்யணுங்கிற முடிவுக்கு வரதுக்கு காரணமே ஒரு த்ரில்லிங்கான இன்சிடென்ட். அன்னைக்கு நான் நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு கதையை படிச்சுக்கிட்டு இருந்தேன். மழைக்கும் என்னோட கதைக்கும் எப்பவுமே ஒரு சம்பந்தம் இருக்கு. அன்னைக்கு அப்படிதான் செமையான மழை. நான் இப்ப சொல்ல போற சம்பவம் நடக்கும்போது நான் பல லட்சம் தடவை அப்பா கிட்ட இருந்து அடி வாங்கியிருந்தேன். ஓகே, இப்ப அந்த இன்சிடென்ட்டுக்கு வரலாம். செம மழை. நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்?
கதை படிச்சுட்டு இருந்தேன். அந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா காது ஜவெல்லாம் கிழிஞ்சிருக்கும். நான் போன மாசம் பேப்பர்ல வந்த கதையை கட் பண்ணி சின்னதா வச்சு புக்குக்குள்ள படிச்சுக்கிட்டு இருந்தேன், ஸ்கூல் புக்குள்ள. அம்மா பொறுமையா இழக்க தொடங்கி இருந்த நேரம். அப்பா தங்கச்சியை போட்டு அடிச்சிட்டு இருந்தாரு. மேக்சிமம் நான் தான் அடி வாங்குவேன். தங்கச்சி நான் வாங்கினதுல ஒரு 20% வாங்கியிருப்பா. அவளை போட்டு அவர் அடிச்சாரா? அம்மா கிச்சன்ல இருந்து ஓடி வந்துட்டாங்க. 2 பேருக்கு பயங்கரமான சண்டை. நான் படிச்சுக்கிட்டு இருந்த கதை அதை விட இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கத்தி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை துரத்திக்கிட்டு இருந்தான். அந்த காலகட்டங்கள்ல கிரைம் கதைகள்லாம் வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது சமுதாயத்துல இருக்கிறவங்கள திருத்துறதுக்குன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது. கத்தி எடுத்துக்கிட்டு ஓடுறத எழுத்தாளர்கள் குளோரிஃபை பண்ணலைன்னு புரிஞ்சுது. அப்படி கத்தி எடுத்துக்கிட்டு ஓடுனா சமுதாயத்துக்கும் தனி மனிதனுக்கும் என்ன பிரச்சனையா ஆகுங்கிறத காட்டுறதுக்காக தான் கதைகள். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால நான் அதுக்குள்ள கவனமாயிட்டேன். அதுக்குள்ள அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டு அப்பா தங்கச்சியை மிதிச்சு அம்மா அப்பா மேல பாஞ்சு சத்தம் பயங்கரமா வந்துச்சு. அந்த பாலா போன சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் தலையை தூக்குனேன். அதுக்கப்புறம் பெரிய ஸ்க்ரூ டிரைவரு, சுத்தியலு, இரும்பு ஆணிங்க, என்னென்னமோ இரும்பு ஐட்டமெல்லாம் போட்டு வச்சிருந்த ஒரு பையை எடுத்து அப்பா அம்மாவோட மண்டையில அடிச்சிட்டாரு. ரத்தம் ஒன்றும் வரல. அம்மா மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. அவர் சட்டை மாட்டிட்டு எங்கேயோ கிளம்பிட்டாரு. யாரையாவது கூப்பிடணும்னு எனக்கு தோணல, தெரியலைன்னு சொல்லலாம். வீட்டை விட்டு வெளியில போனாலே அடி விழுகும். அதனால நான் பேசாம உட்காந்துட்டேன். ஒருவேளை அவர் வெளியில நின்றுட்டு இருக்கலாம். தங்கச்சி பயங்கரமா அழுதுகிட்டு இருந்தா. என்னை எதுக்கோ பார்த்தா, ஆனா ஏன்னு எனக்கு புரியல. அப்புறம் அவ வீட்டை விட்டு வெளியில ஓடுனா. யாரையோ கூட்டிட்டு வந்தவங்க சில பேர் என்ன திட்டுனாங்க. இவ்வளவு பெரிய சத்தம் கேட்டு இருந்தா அவங்க முன்னாடியே வந்திருக்கணும்ல. நான் என்னமோ கூப்பிடாத மாதிரி என்ன திட்டிட்டு இருந்தாங்க. அவங்க திட்டினதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அம்மா அதிகமா பேசவே இல்லை. அது ஏன்னு தெரியல. அவ தலையில விழுந்த அடிதான் காரணம்னு நினைக்கிறேன். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போவா, தலையை பிடிச்சிட்டு தூங்குவா. அதெல்லாம் பார்க்கும்போது வெறுப்பாதான் இருக்கும். இருந்தாலும் அவரை மீறி எதுவுமே செய்ய முடியாது. அப்பல இருந்துதான் நான் மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சேன். ஃபுல்லா செய்ய முடியல. அதுக்கும் அவரு தான் தடையா இருந்தாரு. ஸ்பெஷல் கிளாஸ் போறேன், டியூஷன் போறேன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு நான் இந்த வேலையில இறங்கிருவேன். நிறைய பேரு என்னால பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னா அது எக்ஸாஸ்கிரேஷன் கிடையாது. அவர் அவ்வளவு தூரம் ஸ்ட்ரிக்ட் பண்ணதுனால அவர் இருக்கிற வரைக்கும் என்னால கொஞ்சம் பேருக்கு தான் ஹெல்ப் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் அதே வேலையை ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா முதல் இன்சிடென்ட்டா மறக்க முடியாது. நான் கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஆப்ஷன் கிடையாது. வீட்டுக்குள்ள குதிச்சேன். எங்க ஹெட் மாஸ்டர் தான். ஆனா நான் அதுக்குள்ள வேற ஸ்கூல் மாறி இருந்தேன். அப்பா ஒரு ஹெட் மாஸ்டர் கிடையாதுல்ல. அதுவும் எனக்கு. சாயந்தரம் அவர் வீட்டு ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் செஞ்ச குற்றம் என்னன்னா, படிக்கிற பசங்களை தாறுமாறா அடிப்பாரு. படிக்காத பசங்களையெல்லாம் ரொம்ப மோசமா அடிச்சு துன்புறுத்தி அப்புறம் டிசி கொடுத்து அனுப்பிடுவாரு. ஆனா அவரை உத்தமர்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. இது போதாதுன்னு வீட்டுல டியூஷன் எடுக்கிறேன்னு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்தி நல்லா காசை வாங்கிட்டு குழந்தைகளை மிதின்னு மிதிச்சான். இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பர்சனலா ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லா ஹெட் மாஸ்டரும் மோசம்னு சொல்ல வரல. இந்த மாதிரி அடிக்கிறவனுங்களுக்கு சொல்றேன். ஒரு வித கையாளாகாத தனம் தான் இவனுங்களையெல்லாம் மற்ற குழந்தைகளை அடிக்க வைக்குது. அடி வாங்கி வளர்ற குழந்தைங்க வாழ்க்கையில ஒரு பிடிப்பில்லாம தான் வாழும். சில பேரு இந்த விஷயத்தையெல்லாம் பெருசா எடுத்துக்காம கடந்து போயிருவாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிறது சென்சிட்டிவான பீப்புளை பத்தி. சரி, நான் எங்கேயோ போயிட்டேன். அவருக்கு வந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. பெரிய துணி எடுத்து பின்னாடி நின்று அவரோட முகத்துல கட்டிட்டேன். கத்துனாரு. அவர் வீட்டுல யாருமே இல்ல. அவரோட கைய சேரோட கையில வச்சு கட்டிட்டேன். அப்புறம் அவர் வீட்டுக்குள்ள போய் தேடினேன். ஒரு மரஸ்கேல தூக்கிட்டு வந்தேன். அவரோடதான். எத்தனை பேரை அடிச்சிருப்பாரு. முதல்ல 50 அடி கொடுத்தேன். 50ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதுவும் ஒரே நாளைக்கு 50 ஸ்பிளிட் பண்ணி மெதுவா கொடுத்துருக்கலாம். ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லையே. அவர் இத்தனை பேர்த்த அடிச்சதுக்கும் நான் அவரை அடிச்சதும் கம்மி தான். எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னோட இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா சம்பந்தப்பட்டவங்கள போட்டு தள்ளியிருப்பாங்க. ஆனா நான் ரொம்பவுமே நல்லவன். 50 அடியை கொடுத்து முடிச்சுட்டு பேச ஆரம்பிச்சேன். குரலை மாத்தியெல்லாம் பேசல. என்னோட சொந்த வாய்ஸ்ல தான் பேசினேன். ஆனா அவருக்கு அடையாளம் தெரியல. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஞாபகம் இருக்கு. 50 அடி வாங்கி டயர்டாவாருன்னு நீங்க நினைச்சீங்க? அதுதான் கிடையாது. நீ மட்டும் என் கையில கிடைச்சினா உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன்னு கத்திக்கிட்டு இருந்தாரு. நான் பேச ஆரம்பிச்ச உடனே அமைதியாயிட்டாரு. அவங்க வீட்டுல யாரும் இல்லைன்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் தான் காரணம். அவங்களையெல்லாம் வேற ஒரு இடத்துல கடத்தி வச்சதே நான் தான். எஸ், அப்பதானே நான் சொல்ற பேச்ச இவர் கேட்பாரு. இப்போ என்னோட ஐடியா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே, உங்களோட பொண்ணு, ஒய்ஃப் எல்லாரையுமே நான் கடத்தி வச்சிருக்கேன். நான் சொல்றபடி நீங்க கேட்டா உங்களையும் ஃப்ரீ பண்ணிட்டு உங்களோட ஒய்ஃபையும் குடும்பத்தையும் ஃப்ரீ பண்ணிடுவேன். என்ன செய்யணும்னு கேட்டாரு. காசு வேணுமா, நகை வேணுமா, அதெல்லாம் கேட்டாரு. நான் போன இடத்துல 5 பவுனா நகையை சேர்த்தி இருந்தா இந்நேரத்துக்கு என்கிட்ட 500 பவுன் இருக்கும். சரி, நான் எதையும் அப்படி செய்யல.
என்னோட பேராசையெல்லாம் வேற மாதிரி. நீங்க இனிமேல் குழந்தைங்கள அடிக்கவே கூடாதுன்னு சொன்னேன். அதை கேட்டவர் ஆச்சரியமாயிட்டாரு. உடனடியா சரின்னு சொன்னாரு. ஆனா எனக்கு அவர் மேல நம்பிக்கையே கிடையாது. எந்த ஒரு மோசமானவனும் உடனடியா திருந்தவே மாட்டான். நான் அவருக்கு பெரிய லெக்சரையே கொடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறம் நான் சந்திச்ச நபர்கள் கிட்ட அந்த மாதிரி லெக்சர்லாம் கொடுக்கல. போவேன், கையில ஒரு கோட்டை போடுவேன், அடி வெளுத்துருவேன், அப்புறம் இதான் மேட்டர்னு சொல்லிடுவேன். லெக்சரை முடிச்சுட்டு திரும்பவும் 25 தடவை அடிச்சேன். நான் தான் சொன்னேன்ல, நான் கொஞ்சம் எல்லாம் மீறி போயிட்டேன்னு. அவர் உண்மையாவே ஒத்துக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுது. இனிமேல் நான் யாரையுமே அடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க சந்திக்கிற ஆளுங்க கிட்டையும் குழந்தைங்களை அடிக்காதீங்கன்னு சொல்லணும், யாரை பார்த்தாலும் சொல்லணும். நான் ஏன் ஒரு கனெக்ஷன் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கேன்? நான் என்ன சொன்னேன்னா, இனிமேல் அவரோட வாழ்க்கையில ஏதாவது குழந்தைய பேரண்ட்ஸோ இல்ல டீச்சர்ஸோ அடிக்கிறாங்கன்னா அதை இவர் பார்த்தாருன்னா அவங்க மனசை திருத்துற மாதிரி இவரு பேசணும். இப்ப கரெக்டா பேசுறேன்ல, அதைத்தான் அவர்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நான் சந்திச்ச நிறைய பேத்துக்கிட்டையும் இதைத்தான் சொன்னேன். அவரும் ஒத்துக்கிட்டாரு. வந்த வழியாவே எஸ்கேப் ஆயிட்டேன். அப்புறம் அவங்க ஃபேமிலியை ஃப்ரீ பண்ணி விட்டேன். அப்புறம் சொன்ன மாதிரி நடந்துக்கிறாரான்னு அவரை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன் போறாரா, என்னை பத்தி விசாரிக்கிறாரா, எல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எதுவும் அவர் பண்ணல. ஒரு அட்டகாசமான ஃபேக்ட சொல்லிட்டா, நான் சந்திச்ச யாருமே அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை. அப்ப நான் செஞ்சதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்குன்னு தானே அர்த்தம். நிறைய பேத்த நான் அடிச்சு திருத்தினேன். குழந்தைங்களை அடிக்க கூடாது, குழந்தைங்களை அடிக்கிற மிருகங்களை அடிக்கலாம். அந்த மிருகங்களை திருத்தணும்னா வேற வழியே கிடையாது, அடிக்கிறத தவிர. அப்புறம் அவங்க குடும்பம் என் கையில இருக்குங்கும் போது அவங்களோட மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 99% மாறியும் இருக்கு. நிறைய குழந்தைங்க என்னால பெனிஃபிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு என்னோட முகம் தெரியாது, எனக்கு அவங்களோட முகம் தெரியாது. நல்லது செய்யற எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நான் செஞ்ச விஷயத்தையெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்றேன்ல, இப்படிதான் என்னோட மைண்டு யோசிச்சு பார்க்கும்போது நான் செய்யறது நல்லதுன்னு சொல்லும். இப்ப கூட டைம் ஆச்சு, நான் ஒருத்தரை சந்திக்க வேண்டி இருக்கு. இதோட பார்ட் 2ல நான் இன்னும் சில பேர்த்துக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கா சிலதெல்லாம் பேசினேன். அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அப்பா எனக்கு ஒரு பேர் வச்சார்ல, அடிக்கும் போதுதான் அந்த பேரை சொல்லி கூப்பிடுவாரு. அந்த பேர் என்னன்னா துஷ்டன். நல்லா இருக்குல்ல? ஓடிக்கொண்டிருந்த காணொளி நின்றது. அனுஷ்காவிற்கு தலை சுற்றாத குறைதான். மூச்சை இழுத்து விட்டாள். இவ்வளவு நேரம் மூச்சை இழுத்து விடாமல் தான் கேட்டுக்கொண்டிருந்தாள். அவனுடைய வாக்கு மூலம் மனதை பிசைவதாகவே அமைந்தது. ஏற்கனவே இருந்த தலைவலியை விட இப்பொழுது தலைவலி மிகவும் அதிகமாகி இருந்தது. அவள் அமர்ந்திருந்த நாற்காலியில் அப்படியே சாய்ந்தாள். கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்டாள். அசாத்தியமான சோர்வு உடம்பை அழுத்தியது. முதலில் இவனை பிடிக்க வேண்டும். இது போன்ற காரியங்களை இனிமேல் அவன் செய்யாத வண்ணம் செய்ய வேண்டும். உடம்பு அசௌகரியமான நேரத்திலும் இப்படி தீர்மானித்துக் கொண்டாள் அனுஷ்கா. அனுஷ்கா, அனுஷ்கா. தூரத்திலிருந்து யாரோ கூப்பிடுவது போல் இருந்தது. கண்களை திறந்து பார்த்தாள். ஆனால் கூப்பிட்டவன் அருகில் தான் நின்று கொண்டிருந்தான். என்ன தூங்கிட்ட? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் வேணா டாக்டர் கூப்பிட்டா? வேண்டாம், டாக்டர் கூப்பிடுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. நம்ம டிடெக்டிவ் ஏஜென்சியோட டாக்டரே கூப்பிடலாம். ஏன் ஒரு மாதிரி சோர்ந்து போயிட்ட? அந்த ஃபோல்டர்ல அப்படி என்ன இருந்தது? அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டயர்ட் ஆயிருச்சு. நெற்றியில் இருந்த வியர்வையை துடைத்தாள் அனுஷ்கா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நல்ல வேலை நீ இந்த ஹார்ட் டிரைவை ஓபன் பண்ணி கொடுத்த. சொல்லிக்கொண்டே எழுந்தாள். என்ன திரும்பவும் கேஸ் சம்பந்தமா ஏதாவது பண்ண போறியா? இல்ல, இன்னைக்கு கேஸ் சம்பந்தமா நான் எதையும் பண்ணல. உன்னை டிராப் பண்ணணுமா? வேண்டியதில்லை, நானே டிரைவ் பண்ணிக்கிறேன். அனுஷ்கா ஹேக்கிங் செக்ஷனை விட்டு வெளியே வந்தாள். மனம் முழுவதும் அவள் பார்த்த விஷயத்திலேயே லயித்திருந்தது. அவன் பேசிய வார்த்தைகளை கூட நினைத்து பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. இப்பொழுது நேரடியாக சேஃப் ஹவுஸிற்கு போகலாம். அங்கே போய் இந்த கேஸை பற்றி மறந்துவிட்டு சாதாரணமாக இருக்கலாம். இந்த கேஸின் ஹீட் மிகவும் கம்மியாகத்தான் இருக்கிறது. நாளை இந்த கேஸை பற்றி சிந்திக்கலாம். இப்படியெல்லாம் நினைத்தபடியே பயணப்பட்டு சேஃப் ஹவுஸை அடைந்தாள். அன்று மதியம் அவள் சாப்பிடவில்லை. அவள் போட்டிருந்த பூட்ஸுகளை கலற்றிவிட்டு எதை பற்றியும் சிந்திக்காமல் சோபாவில் சாய்ந்தமர்ந்தாள். கேஸை பற்றிய ஞாபகங்கள் அப்பொழுதும் அவளை தொந்தரவு செய்தன. 3/4 மணி நேரம் தூங்கியிருப்பாள். 7 மணிக்கு அவளுடைய தொலைபேசிக்கு அழைத்தான் சயித். அவன் பல முறை முயன்ற பிற்பாடுதான் இவள் அழைப்பை ஏற்றாள். ஹலோ மேடம், சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். சொல்லு சயித், எதுக்காக கூப்பிட்ட? இல்லைங்க மேடம், கேஸ் சம்பந்தமா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்கறதுக்கு கால் பண்ணேன். கேஸ் சம்பந்தமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அதை பத்தி உங்ககிட்ட சொல்ல முடியாதே. சொல்லுங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் ஆவலா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேண்டாம், அதை உங்ககிட்ட சொன்னா ஒரு மாதிரி ஆகிரும். அவன் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டதுல இருந்து எனக்கே தலை ரொம்ப வெயிட்டா இருக்கு. அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. மேடம், நீங்க டயர்டா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு காலையில கால் பண்ணட்டுமா? வேண்டாம், கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கால் பண்றேன்.
ஓகே மேடம், டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், மன்னிச்சுக்கங்க. நீ சரியா சாயந்தரம் 7 மணிக்கு ஃபோன் பண்ணது எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சரியான நேரத்துல கூப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. இதுல இருந்து நீங்களாம் எவ்வளவு பொறுப்போட நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த கேஸை நல்லபடியா நான் சால்வ் பண்ணிடுவேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டதா நினைக்க வேண்டாம். ஓகே மேம், அந்த அழைப்பு மட்டும் வராமல் இருந்திருந்தால் அனுஷ்கா மேலும் தூங்கியிருப்பாள். அழைப்பு வந்ததும் திரும்பவும் கேஸ் பற்றிய ஞாபகங்கள் வந்தது. திரும்பவும் அந்த காணொளிகளை பார்க்க தொடங்கினாள். அவனை பிடிக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தாள். இதற்கு முன்பு அவளுக்கு லேசான குழப்பம் இருந்தது. அவன் சில பேரை அடிக்கிறான், அதற்காக அவனை பிடித்து கொடுக்க வேண்டுமா? இதைவிடவும் நாட்டில் நிறைய தப்புகள் செய்து கொண்டு சாதாரணமாக அலைந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். அனுஷ்கா சந்தித்த கேஸ் ஒன்றில் ஒருவன் சாதாரணமாக ஒரு கொலையை செய்துவிட்டு இன்றளவும் சிறைக்கு செல்லாமல் இருக்கிறான். அப்படி இருக்கையில் இவனை குற்றவாளி என்று கருதி சட்டத்திடம் ஒப்படைப்பது சரியா என்ற கேள்வியை அவள் சிந்தித்து பார்த்தாள். கடைசியில் ஒப்படைப்பது சரி என்ற முடிவிற்கு வந்தாள். நல்ல ஒரு கொள்கையை மனதில் வைத்துக்கொண்டு குற்றங்களை செய்தாலும் குற்றம் குற்றமே. அவன் செக்யூரிட்டி தொப்பி அணிந்திருந்த காணொளியை பார்த்தாள். அவள் பார்ப்பதற்கு இன்னும் நிறைய காணொளிகள் மீதம் இருந்தது. அனைத்து காணொளிகளையும் பார்த்தாள். அவன் செக்யூரிட்டி உடையுடன் நேரடியாக வந்திருந்தான். முகத்தை மறைத்திருந்தான். அந்த காணொளியை பார்த்த பொழுது கடலில் ஊசியை போட்டுவிட்டு அதை கண்டெடுத்ததை போல அவள் உணர்ந்தாள். 100க்கும் மேற்பட்ட காணொளிகளை பார்த்து தனக்கு தேவையானவற்றை எடுப்பது என்பது கடலில் ஊசியை தேடும் கதைதான். ஆனால் அனுஷ்கா அதை சாதித்து விட்டாள். முன்பு அவள் பார்த்த காணொளியை விட இந்த காணொளி மிகவும் தெளிவாகவே இருந்தது. அந்த செக்யூரிட்டி உடையை வைத்து அவனை கண்டுபிடித்து விடலாம் என்பது அவளுடைய எண்ணம். அடுத்த நாள் தீவிரமாக செயல்பட தொடங்கினாள். காலை எழுந்ததும் புதிதாக கண்டுபிடித்த காணொளியில் இருந்த செக்யூரிட்டி தொப்பியை ஆராய்ந்தாள். அதில் வித்தியாசமாக மான் கொம்பின் உருவம் வரையப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவளுக்கு தஷ்வினின் ஞாபகம்தான் வந்தது. தஷ்வின் அவளுடைய ஏஐ விர்ச்சுவல் அசிஸ்டன்ட். தஷ்வின், எனக்காக நீ ஒரு வேலையை செய்யணும். என்ன செய்யணும்? நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அதுல ஒரு வீடியோவில் குற்றவாளி ஒரு தொப்பியை போட்டிருக்கான். அது செக்யூரிட்டிங்க யூஸ் பண்ற ஒரு தொப்பி. அந்த தொப்பியில் இருக்கிற லோகோ டிசைனை நீ இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி அதே மாதிரி லோகோ யூஸ் பண்ற செக்யூரிட்டி கம்பெனிகளை ஃபில்டர் பண்ணு. அதுவும் நம்ம லொகேஷன்ல இருக்கிற செக்யூரிட்டி கம்பெனியா இருந்தா அதை லிஸ்ட்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணு. ஓகே அனுஷ்கா, ஆனா இந்த ப்ராசஸை செஞ்சு முடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நேரம் தேவை. டேக் யுவர் ஓன் டைம். தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு அவன் வேலையில் இறங்கினான். இணையதளம் எல்லாம் தேடினான். அவனிடம் இருக்கும் டிஜிட்டல் லென்ஸ் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி அதே மான் தலை போன்ற உருவத்தில் எந்தெந்த செக்யூரிட்டி நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தேடினான். அவனுக்கு பலவிதமான பொருத்தங்களும் கிடைத்தது. அதிலிருந்து சரியானவற்றை அவன் கண்டெடுக்க வேண்டும். அதற்கு வெகு நேரம் எடுத்துக்கொண்டான். பிறகு அனுஷ்கா சொன்னதைப் போலவே ஒரு பட்டியலையும் அவன் தயார் செய்தான். அனுஷ்கா, நீ கேட்ட மாதிரி எல்லாமே ரெடி. இந்த லிஸ்ட். அனுஷ்கா முன்பு இப்பொழுது பெரிய வேலை இருந்தது. 3 நிறுவனங்கள் அதே போன்ற லோகோவை பயன்படுத்தி இயங்கி கொண்டிருந்தது. ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் நேரடியாக சென்றாள். சார், இந்த போட்டோவில் மாஸ்க் போட்டிருக்கிற ஆளை உங்களால யாருன்னு கண்டுபிடிக்க முடியுதா? தன்னை பற்றிய முழு விவரத்தையும் சொல்லிவிட்டு செக்யூரிட்டி தொப்பியையும் உடையையும் கண்டுபிடித்ததை சொல்லி இப்பொழுது படத்தை காட்டி கேட்டு கொண்டிருந்தாள். என்னதான் முகத்தை மறைத்திருந்தாலும் தினமும் பார்ப்பவர்களுக்கு முகத்தை மறைத்தாலும் உடலை வைத்து அது யார் என்று சொல்லிவிட முடியும். அந்த யுக்தியை பயன்படுத்தித்தான் இப்பொழுது அனுஷ்கா கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தாள். மேடம், நீங்க அத்தனை வீடியோ பார்த்தேன்னு சொல்றீங்க. அதுல இருக்கிற ஒரு செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்ட போட்டோவை வச்சுக்கிட்டு எதுக்காக எங்க கம்பெனி மெம்பர்ஸ் மேல நீங்க சந்தேகப்படணும்? அனுஷ்கா இதை கேட்டு ஆச்சரியப்பட்டாள். அவளையும் அறியாமல் அவளுடைய முகத்தில் சிரிப்பு படர்ந்தது. என்னங்க மேடம், நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எங்காலையும் அப்படிப்பட்ட வேலையில இறங்க மாட்டாங்க. இல்லைங்க சார், குற்றவாளின்னு வந்ததுக்கு அப்புறம் எங்காலும் உங்காலுங்கிற வித்தியாசமே கிடையாது. அப்புறம் ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசமும் கிடையாது. இப்ப நான் என்னதான் பண்ணணும்? இந்த மாஸ்க் போட்டிருக்கிறவனை உங்களால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? அப்படியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் கூட ஒர்க் பண்ற யாராவது பார்த்தா கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த செக்யூரிட்டி சைன் உங்களோட கம்பெனியோடதுன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆமா, இந்த லோகோ எங்களோட கம்பெனியோடது தான். ஆனா அவன் எப்போவோ வேலை செஞ்ச ஒரு ஆளா கூட இருக்கலாமே. அவன் எப்போவோ வேலை செஞ்சாலும் பரவாயில்ல சார். அவனை பத்தின ட்ராக் ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்குமே. அவர் எப்படி பேசினாலும் அனுஷ்கா அவரை லாவகமாக வளைத்தாள். அது அவருக்கு எரிச்சலை கொடுத்தது என்பதை முகத்தில் காட்டினார். நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு வந்த கம்பெனி 3மே என்னோட பேர்ல தான் இருக்கு. ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னா நான் தான் கொடுக்கணும். இருங்க, நீங்க சொல்ற மாதிரி ஏஜ் குரூப்ல யார் யார் வேலை செய்யறாங்கன்னு முதல்ல பார்க்கலாம். அப்புறம் உங்களோட வேலை சுலபமாயிருமில்ல? எஸ் சார், நீங்க சொல்றது ஒரு நல்ல யோசனை தான்.
அவர் சொன்னதைப் போலவே நடந்து கொண்டார். அனுஷ்கா முகத்தை மறைத்த உருவத்துடன் அவளுக்கு கொடுக்கப்பட்ட ரெஷ்யூம்களில் இருந்த படத்துடன் பொருத்தி பார்த்தாள். அவளுடைய டிடெக்டிவ் மூளை பரபரப்பாக செயல்பட்டது. இதே நபருக்கு இப்பொழுது வயதாகி இருந்தால் அவனுடைய உடலில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படும்? ஒருவேளை அதே வயதில் இருந்தால் அவனுடைய தோற்றம் எப்படி இருக்கும்? இரண்டையும் மனக்கண்ணில் கொண்டு வந்து அதை கிடைத்த படங்களுடன் ஒப்பிட்டு பார்த்தாள். அப்படி பார்த்து கொண்டே வந்தபொழுது அந்த முகத்தை பார்த்து விட்டாள். இவன்தான் குற்றவாளியாக இருக்கும் என்று மனதில் ஒரு மின்னல் வெட்டியது. சார், இவன் இன்னும் உங்க கம்பெனில தான் வேலை செய்யறானா? இல்ல, இவன் வேற கம்பெனிக்கு போயிட்டான். ஆனா என்ன கம்பெனின்னு தெரியாது. அவன் ஃபாரின் போயிட்டதா கூட ஒரு பேச்சு இருக்கு. கூட வேலை செஞ்சவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு டீட்டெயில் சொல்றீங்க சார்? அவன் அடிக்கடி கடன் வாங்குவான், அதனால அவனை பத்தி தெரியும். அவனோட கடன் எல்லாம் கட்டிட்டானா? இல்ல, நான் தான் வேவ் ஆஃப் பண்ணிட்டேன். அனுஷ்கா அதற்கு மேலும் அங்கே இருக்க விருப்பப்படவில்லை. ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். எனக்கு அவனோட அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. அவள் கேட்டதும் கிடைத்தது. முகவரியை வாங்கி கொண்டு 56 கிலோமீட்டர்கள் பயணப்பட்டு ஒரு சிறிய கிராமத்தை அடைந்தாள். கிராமத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அனுஷ்காவுடைய வண்டியை பார்த்துவிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பெண் எதற்கு நம்முடைய ஊருக்கு வர வேண்டும் என்ற ஆவலுடன் பார்த்தார்கள். அனுஷ்கா கண்ணுக்கு தென்பட்ட நபர்களிடம் விசாரித்து அந்த முகவரியில் இருந்த இடத்திற்கு போனாள். சிறிய ஒற்றையடி பாதையில் வண்டியை செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் எதிர்பட்டாள். அவள் ஏதோ சொல்ல முனைந்தாள். ஆனால் அனுஷ்கா அவளை கடந்து விட்டாள். அந்த பாதையின் முடிவில் ஒரு வீடு இருந்தது. அதன் பின்பு வர காடு. யாருமே அங்கே இல்லை. திரும்பவும் வண்டியை எடுத்துக்கொண்டு வந்த பொழுது அந்த பெண் கைகாட்டி வண்டியை நிறுத்தினாள். உள்ள போக வேண்டாம்னு சொல்றதுக்கு தான் நிறுத்த சொன்னேன். யாரை தேடுறீங்க? அனுஷ்கா விவரத்தை சொன்னாள். இவரையா தேடுறீங்க? இவரை எதுக்கு தேடுறீங்க? ஏன், இவர் சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டாரா? ஆமா, வெளிநாடு போயிட்டாலும் என்று சலித்து கொண்டாள். எதுக்குமா நீ ரொம்ப சலிச்சுக்கிற? அனுஷ்கா வண்டியிலிருந்து இறங்கி கொண்டே கேட்டாள். எங்க மாமா தான். அவள் அப்படி சொன்னதும் அனுஷ்கா கூர்மையானாள். அவருக்கு என்னாச்சு? ஒன்னும் ஆகலையே, நல்லாதான் இருக்காரு. அவர் வீடு உங்களுக்கு தெரியணுமா? வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஆனா இந்த வண்டியில எனக்கு உட்கார தெரியாதுப்பா. விழுந்துட்டா என்ன பண்றது? அனுஷ்கா வண்டியை தள்ளிக்கொண்டே அந்த பெண்ணுடன் நடந்தாள். உங்க மாமா எப்படி? நீங்க யாரு? எங்க மாமாவை தேடி வந்திருக்கீங்க? நான் ஒரு டிடெக்டிவ். இடது கண்ணத்தை மட்டும் உயர்த்தி தனக்கு எதுவும் புரியவில்லை என்பதை போல பார்த்தாள். துப்பறிகிற வேலையெல்லாம் செய்வாங்கல்ல, அடேங்கப்பா, அந்த வேலையை செய்யறீங்க? துப்பாக்கி வச்சிருக்கீங்களா? இருக்கு. மாமா சுடுவீங்களா? அவள் அப்பாவி தாமா கேட்டது அனுஷ்காவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. காலங்கள் எவ்வளவோ மாறிவிட்டது. இன்னும் சில பேர் இப்படியே இருக்கிறார்கள் என்பது அவளுக்கு வருத்தமாகத்தான் இருந்தது. உங்க மாமாவை நான் சுடமாட்டேன். அவரை வேற ஒரு விஷயமா தேடி வந்தேன். அவர் தான் இப்போ ஊர்லயே இல்லையே. அப்ப நீ யாரை பார்க்க கூட்டிட்டு போற? அத்தை வீட்டுல தான் இருக்கும். அவன் இல்லை என்றால் அவனுடைய அம்மாவை சந்திக்கலாம் என்பது அனுஷ்காவுடைய அப்போதைய யோசனை. சாதாரணமாக கூலிங் ஷீட் போடப்பட்ட வீட்டின் முன்பு ஒரு கிழவி அமர்ந்திருந்தாள். அதுதான் எங்க அத்தை. நீங்களே போய் பேசுங்க. நான் கூட்டிட்டு வந்து எங்க மாமாவை நீங்க பிடிச்சீங்கன்னா காலத்துக்கும் திட்டி தீப்பாங்க. தேங்க்ஸ்மா. அனுஷ்கா அவசரமாக ஒரு நன்றியை தெரிவித்தாள். அந்த பெண் சிரித்து கொண்டே இவளை பார்த்தாள். நீங்க அழகா இருக்கீங்க சொல்லிவிட்டு வேகமாக நகர்ந்தாள். இந்த மொட்டை வெயிலில் ஒரு பாராட்டா என்று நினைத்தபடியே அந்த வீட்டின் முன்பு போய் நின்றாள் அனுஷ்கா. அம்மா வணக்கம். யாருமா நீ? உங்க மகனை பார்க்க வந்திருக்கேன். அவன் சாயந்தரம் தான் வருவானே. நீ யாருமா? மோர் குடிக்கிறியா? வெயில்ல வந்திருக்கிற? அனுஷ்காவிற்கு பொய் சொல்ல மனம் வரவில்லை. அதே நேரத்தில் உண்மையை சொல்லவும் மனம் வரவில்லை. ஒருவேளை அவள் தேடி வந்தது தவறான ஆளாக கூட இருக்கலாம். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்று நினைத்தாள். அவரை பார்க்கறதுக்காக வந்தேன். முழு விவரத்தையும் சொல்லாமல் அதே விஷயத்தை திரும்பவும் சொன்னாள். அவன் சாயந்தரம் வந்துருவான். இப்படி உட்காரு. அனுஷ்கா அந்த வீட்டின் முன்பு இருந்த உருண்டையான பாறையில் அமர்ந்தாள். அந்த வயதான பெண் அதற்கு பின்பு எதுவும் பேசவில்லை. அவள் கனத்த மௌனமே அவள்தான் அவனின் தாய் என்பதை அனுஷ்காவிற்கு உணர்த்தியது. மாலையானதும் அவன் வந்தான். வந்ததும் ஒற்றை வரியில் அனுஷ்காவை பற்றி அந்த அம்மாள் சொன்னாள். நான் உங்ககிட்ட தனியா பேசணும். தனியா அழைத்து போய் இந்த ஹார்ட் டிரைவை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா என்றுதான் கேட்டாள். இது என்னோடதுதான் மேடம். அழுத்தமான சிரிப்பை முகத்தில் ஏந்தியபடியே அவன் சொன்னான். நீங்க தான் தப்பெல்லாம் செஞ்சீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் மேடம். என்னைக்காவது இப்படி ஒரு நாள் வரும்னு எனக்கு தெரியும். அந்த ஹார்ட் டிரைவை நான் மிஸ் பண்ணியிருக்க கூடாது. நாங்க முன்னாடி இருந்த வீட்டுல அதை விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு. அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறதே நிறுத்திட்டேன். ஆனா நீங்க உங்களோட வேலையை நிறுத்தல இல்ல? இல்லைங்க மேடம், இப்ப கூட நான் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா காலம் மாறிடுச்சு.
குழந்தைங்கள அடிக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே சட்டம் போட்டுருச்சு. இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் குழந்தைகளை ரொம்பவுமே பத்திரமா பாத்துக்கிறாங்க. ஒரு நல்ல பேரண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. முகத்தில் இருந்த சிரிப்பு சிறிதளவும் குறையாமல் அவன் பேசினான். வேலை கம்மியாயிருச்சு, ஆனா இல்லாம போகல. ஆமாங்க மேடம், நான் ஒரு ஸ்கூல்ல செக்யூரிட்டியா வேலை செய்யறேன். 3 மாசம் ஒரு ஸ்கூல்ல வேலை செய்வேன். அப்புறம் இன்னொரு ஸ்கூலுக்கு மாறிடுவேன். அங்க இருந்துகிட்டே எனக்கு தேவையான ஆளுகளை சூஸ் பண்ணுவேன். அப்ப நான் போலீஸ்கிட்ட தகவல் சொல்லட்டா? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி அம்மா சமைச்சு வச்சிருப்பா, அதை நான் போய் சாப்பிட்றேன். உள்ளதா இருப்பேன், ஓட மாட்டேன். நீங்களும் வாங்களேன், சாப்பிடலாம். அவன் அப்படி கேட்டது அனுஷ்காவிற்கு வருத்தமாக இருந்தது. உங்களோட நோக்கத்துல ஒரு நல்ல விஷயம் இருந்தாலும் அதுக்காக நீங்க எடுத்துக்கிட்ட முயற்சி தப்பு. எனக்கு அப்படி தோணல மேடம். குழந்தைங்களை அடிக்கிறாங்கன்னு நான் நேர்மையான வழியில ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா என்ன இந்த சிஸ்டம் சாதாரண ஒரு ஆளா கடந்து போயிருக்கும். நான் எனக்கு தேவையானதை செஞ்சு முடிச்சிட்டேன். பெரிய மாற்றத்தை கொடுத்துட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். அவன் ஒரு துள்ளலுடன் வீட்டிற்குள் ஓடினான். அனுஷ்கா கனத்த மனதுடன் கைபேசியை எடுத்து இன்ஸ்பெக்டர் சத்ரபதிக்கு அழைத்தாள். வானம் மெல்லிய சாரல்களை பொழிய தொடங்கியது.